அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1144வது நிகழ்ச்சி. திரு சோமவல்லியப்பன் சார் கதைகள் தான் இன்னைக்கு தேவா சொல்ல போறாங்க. 2வது முறையா. முதல்ல 2 கதைகள் சொன்னாங்க. தீர்க்காயுசு இந்த புத்தகத்துல இருந்து 2 கதைகள். இப்போ ஒரு 3 கதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொடுப்பினை, அப்புறம் குடித்தனம், அதுக்கப்புறம் இளங்கன்று. இப்படி 3 டைட்டில் இந்த வரிசையா வர மாதிரி இருக்குல்ல. குடிப்பினை, குடித்தனம், இளங்கன்று அப்படின்றது. சாரோட கதைலாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை வச்சுட்டு அழகான கதைகள் எழுதுறாரு. அதுல ஒரு கருத்து வைக்கிறாரு. அந்த கருத்துக்கு புரிதல் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதும் நமக்கு அது ஒரு சவாலாவும் இருக்குது பல நேரங்கள்ல. பார்ப்போம் இந்த கதைகள்லாம் என்ன சவால் இருக்குது. நீங்க ஆரம்பிங்க. எந்த கதை முதல்ல? கொடுப்பினையா? சார், கொடுப்பினையா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நான் படிக்க போற புத்தகம் தீர்க்காயுசுங்கிற புக்ல இருந்து சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதின புக்கு. முதல் சவுண்ட் கேக்குதா? கேக்குது சார். நல்லா கேக்குது. சவுண்ட் எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கா? எனக்கு ஓகே சார். கரெக்ட்டா எனக்கு ஓகே. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்சம் சவுண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே. என்னோட முதல் கதையோட பேர் குடிப்பினை. வாங்க கதைக்குள்ள போலாம். வந்துதான் குளிக்கணும். சீக்கிரம் போய் கேட்டுட்டு வந்துடலாம். நீங்க முன்னாடி நடங்க, நானும் வசந்தியும் பின்னாடி வந்துடுறோம்னு கோகிலா சொன்னாங்க. இதுக்கு வேட்டி தான் சரியா இருக்கும்னு சங்கரன் அவருடைய 4 முழ வேட்டியை கட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி வராரு. இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை தான் எல்லாரும் துக்கம் விசாரிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாரு. அருள்மொழியோட பழகிய நாட்களை அவர் நினைவுக்கு வருது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 2 பேரும் சேர்ந்து பொறியியல் படிப்பு படிக்கிறாங்க. எல்லாரும் படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்குது, வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா அருள்மொழி மட்டும் நான் வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணுவேன்னு பிசினஸ் பண்றாரு. ஆனா அந்த பிசினஸ்ல ஒரே நட்டம். எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு நட்டம் ஆகுது, பேசாம படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போன்னு சொல்றாங்க. இல்ல நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு அவர் ஒத்த கால நின்னு பிசினஸ் மாத்துறாரு, வேலைக்கு ஆளுகளை மாத்துறாரு, ஊரை மாத்துறாரு, ஏன் அந்த அவருடைய காரை கூட மாத்துறாரு. ஆனா கூட பிசினஸ் தான் நட்டம் தான் ஆகுது. அவருக்கு 2 பசங்க, 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கிறாரு. படிச்ச உடனே அவங்க நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. அவருக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துடுறாரு. அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் 2 குழந்தைங்க. அவர் அவங்க பசங்களை பிசினஸ்க்கு கூப்பிடவே இல்லை. அருள்மணியோட மனைவி பெரிய இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அருள்மொழியோட அப்பா சிதம்பரத்துல ஹோட்டல் பிசினஸ் வச்சு நடத்துறாரு. அவரு ஹோட்டல்ல நான் விடவே மாட்டேன், பிசினஸ் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு இருக்காரு. அதை பார்த்து கூட ஒருவேளை அருள்மொழிக்கு பிசினஸ் வச்சு நடத்தணும்னு ஆசை வந்திருக்கலாம். அவருக்கு ஒரு அண்ணனுக்கும் அருள்மொழிக்கும் 7 வருஷம் வித்தியாசம். அண்ணனோட பேர் ராஜாராமன். அவர் மத்திய அரசுல வேலை பாக்குறாரு. நல்ல சம்பளம் இல்லாம தனியா மத்த சம்பளங்களும் பணமும் வந்துகிட்டு இருக்கு அவருக்கு. அவருடைய மனைவி அவரோட ஏதோ சண்டை போட்டதுல அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவரு குழந்தைங்க இல்ல, அவர் இப்ப தனியா தான் இருக்காரு. வியாபார நாட்கள்ல நட்டங்கள் ரொம்ப வருது அவருக்கு. அந்த டைம்ல அருள்மொழிக்கு அவங்க அப்பா அவர் ஹோட்டல் காசுல இருந்து பணம் எடுத்து உதவி பண்ணுவாரு. அதை எப்படியோ அவங்க அண்ணன் ராஜாராமன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் அந்த பணம் வேணும் சண்டை போட்டு வாங்குவாரு. அது அருள்மொழி காதுக்கு வரும். ஆனா அருள்மொழி அப்பா கிட்ட இருக்கு, அப்பா குடுக்குறாங்க, அண்ணன் வாங்கிக்கிறாரு, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அமைதியா இருவாரு. அவங்க அப்பா அண்ணனை பத்தி மட்டும் இல்ல, யார பத்தியுமே அவர் குறை சொல்ல மாட்டாரு. சங்கரன் சேலத்துல ஸ்டீல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த போது ஒரு ஸ்கிராப் கான்ட்ராக்ட் வந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட கேட்டு அருள்மொழி அங்க வந்தாரு. ஆனா அப்போ சங்கரனை பத்தி அவர் காட்டிக்கவே இல்லை, ஃப்ரெண்டுன்னு காட்டிக்கவே இல்லை. அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இவன் என்னோட ஃப்ரெண்டு சங்கரன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆனா அவர் நேரம் பாருங்க, அந்த கான்ட்ராக்டும் அந்த கம்பெனிக்காரங்க மூடிட்டு போயிட்டாங்க. அந்த கான்ட்ராக்டும் போச்சு. அதுலயும் நட்டம். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அவர் சங்கரனை பார்த்தாலும் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. வெறுமனே பொதுவான தாக்கல பேசிட்டு விட்டுருவாரு. அருள்மொழி அப்போ சேலத்துல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அது அவங்க அப்பாவோட காரியங்கள் எல்லாம் இவர் தான் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க அண்ணனுக்கு தகவல் சொன்னாங்க.
ஆனா ராஜாராமன் அதுக்கு வரவே இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான இன்செப்ஷன் இருக்குன்னு அவர் அங்க போயிட்டாரு. கேட்டா அதுதான் முக்கியங்கிறாரு. வெயிட் பண்ணி பார்த்து அவங்க கடைசியில அவங்க அம்மா, நீ ஏன் கொல்லி வச்சிரு அருள்மொழி அப்படின்ட்டாங்க. அவரே கொல்லி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சங்கரன் இப்ப வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாரு. மெயின் ரோட்ல அந்த பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடுதான் வந்து கிராஸ் பண்ணி போய் அந்த வீடுதான் வந்து அருண்மொழியோட வீடுன்னு கோகிலா சொன்னது சங்கருக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு இவர் கிராஸ் பண்ணி அங்க போறாரு. ஸ்லிப்பர் அவுக்குறாரு. நிறைய செருப்பு கிடக்கு. நிறைய உள்ள செகப்பு சேர் போட்டிருக்கு. எல்லாத்துலயும் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ வந்து இவர் போய் பாக்குறாரு. எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. அதுக்கு நடுவுல அருள்மொழியோட பெரிய பையனை பாத்துடுறாரு. இவரை பார்த்தோன்னா அவன் அங்கிள் அப்படிங்கிற, அம்மா எங்கப்பா அப்படின்னு, அம்மா உள்ள இருக்காங்க. சரின்னு வாங்க போலான்னு கூட்டிட்டு போறேன். அவங்க அருள்மொழியோட மனைவி தரையில உட்கார்ந்து முடிய விரிச்சு போட்டுட்டு குங்குமம் இருந்த இடத்துல விபூதி பூசி இருக்காங்க. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இவ போய் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவங்க நிமிர்றாங்க. அவங்க முகம் எல்லாம் வீங்கி அழுது வீங்கி போயிருக்கு. இவர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு அது பதில் சொல்ல கூட முடியல. உடனே அவன் வந்து வாங்க அங்கிள் நம்ம வெளியில போய் உட்கார்ந்து பேசுவோம். வெளியில கூட்டிட்டு வந்து 2 சேர் போட்டு இவரையும் உட்கார வச்சு அவனும் உட்கார்றான். அப்ப இவர் கேக்குறாரு அருள்மொழி, கேக்குறாரு சங்கரன் கேக்குறாரு, என்னாச்சு அப்பாக்கு? நல்லா தானே இருந்தாரு? நல்லா தான் இருந்தாங்க. போன வருஷம் பெரியப்பா இறந்துட்டாங்க. ஐயோ ராஜாராமன் இறந்துட்டாரா? ஆமா இறந்துட்டாங்க. அவர் முதல்ல கொரோனாக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப உடம்பு சரியில்லை. கடைசியில சாகும் போது என்னோட அஸ்தியை கொண்டு போய் கங்கையில கரைச்சிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க பெரியம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். பெரியம்மா வரவே முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவர் குழந்தைங்க கிடையாது. அதனால வந்து அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. உடனே கொரோனாக்கு வந்து இது போட்டாங்க, தடை போட்டாங்க. அதனால அப்பா 1 வருஷம் வெயிட் பண்ணி அப்பாவும் அம்மாவும் கிளம்பி காசிக்கு போயிருந்தாங்க. காசிக்கு போய் அங்க அவர் அஸ்தியை கரைச்சிட்டு வரலான்னு போனாங்க. அப்ப என்னாச்சு, அடுத்த நாள் மத்தியானம் கரைக்கலான்ட்டு நாள் அவங்க ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க. நடுராத்திரி அப்பா திடீர்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு எதையோ தேடிட்டு இருந்தாரு. உடனே அம்மா என்ன தேடுறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல எங்க அண்ணனோட அஸ்தியை காணும். அப்படியா? சரி நானும் பாக்குறேன்னு அவங்களும் தேடினாங்க. ரொம்ப நேரம் தேடி கிடைக்கல. சரி நாளைக்கு காத்தால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிட்டாங்க 2 பேரும். காத்தால எந்திரிச்சு அம்மா வந்து அப்பாவை எழுப்பி பார்த்திருக்காங்க. அப்பாவோட உடம்பு ஜில்லுன்னு இருந்திருக்கு. அம்மாக்கு ஒண்ணும் புரியல. தனியா வேற இருந்ததுனால எங்களுக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. நானும் தம்பியும் குடும்பத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க போனோம். அப்பாவோட காரியத்தை எல்லாம் அங்கேயே முடிச்சு கங்கையில அப்பாவுடைய அஸ்தி எல்லாம் கரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அருள்மொழியின் மகன் சொல்லுவதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மற்ற ஒரு பெரியவர் சொன்னார், காசியில் இருக்கிறது முக்திம்பாங்க. அட அருள்மொழிக்கு அதுவாவே எப்படி அமைஞ்சிருக்கு? அவருக்கு இனி பிறவியே கிடையாதப்பா. இந்த கதைய சோமவல்லியப்பன் அவர்கள் 2023ல எழுதியிருக்காங்க. நன்றி. இது அவ்வளவுதான் கதை. 2 பேர் இறந்துடுறாங்க. அண்ணனும் இருந்துடுறாரு, தம்பியும் இருந்துடுறாரு. கொடுப்பினை அப்படின்றது இதுல அங்க செத்ததுனால கொடுப்பினைன்னு சொல்லியிருப்பாரோ? நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இருக்குது. வசந்தி மேடம் இதெல்லாம் சொல்றீங்களா? ஒண்ணும் இல்ல சார். அதாவது என்னன்னா, முதல்ல அந்த ராஜாராம் வந்து அவரோட அப்பாக்கு அவரு கடைசி ரைட்ஸ் பண்ண முடியல. பண்ண வரல. ஓகே. பண்ண வரல அவரு. அதே மாரி அவரோட அஸ்திய வந்து எங்க காணாம போச்சு தெரியல. அவரோட கடைசி ஆசையும் நிறைவேற முடியல. ஓகே. அதுக்கப்புறம் இங்க இந்த அருண்மொழி அங்கிறவரோட பிள்ளைங்க வந்து அவர் நல்லவரா இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து அவரோட டெத் வந்து ரொம்ப ஈஸியாவும் முடிஞ்சிருக்கு. அதுதான் கொடுப்பினை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த பிள்ளைங்கலாம் அவருக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு அந்த கொடுப்பினை இருந்திருக்கு. அது ராஜாராம் வந்து அவங்க அப்பாக்கு என்ன பண்ணலையோ, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். ஸோ அவர் என்ன பண்ணலையோ அப்பாக்கு அது அவருக்கு பண்ண முடியல அப்படின்னு நான் நினைச்சேன். பண்ண முடியல, ஒரு சூழ்நிலை அப்படி உருவாயிருக்கு. குட். அடுத்தது பார்ப்போம் வாங்க. இல்ல மத்தவங்க அடுத்த கதை பேசிட்டு போலாம். சொல்லிட்டு அடுத்தது என்னோட 2வது கதை. 2வது கதையோட பேரு குடித்தினம். வாங்க கதைக்குள்ள போலாம். நாங்க வந்து சாமான எல்லாம் ஏத்தி அந்த லாரி போய் 1/2 மணி நேரம் இருக்கும். பெருமாள் கோயில் தெருவுல இருந்து இந்த வீட்டுக்கு காலி செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம். இந்த வீடு அதோட கொஞ்சம் பெருசு. வீடு முழுக்க குட்டி குட்டியா தீவு மாதிரி சாமான்கள் கிடந்தன.
கொஞ்சம் புக் இருந்துச்சு, டேபிள் இருந்துச்சு, நாற்காலி இருந்துச்சு, பழைய பைகள் இருந்துச்சு, அப்புறம் 3 சைக்கிள் ஒண்ணு இருந்துச்சு, அப்புறம் உரைப்பைகள்ல வந்து புக்கு, நோட்டுகள் இத்தியாதி இத்தியாதி. எல்லாத்தையும் புரட்டி என்னோட மனைவி மங்கை வந்து அதுக்குள்ள அவளோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சுட்டா. நான் உள்ள இருந்தேன். அந்த சிவப்பு கூடைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. போச்சு போச்சு, அது பூரா அழகான சில்வர் சாமா வச்சிருந்தேன். உடனே அவர் வந்து இத கேட்ட உடனே அதிர்ச்சியாயி நான் உள்ள இருந்து ஓடியாந்தேன். அங்க நிறைய சாமான் இருந்துச்சு, அதுல தாவி குதிச்சு ஓடியாந்த போது, எந்த சிவப்பு கூட சொன்னா என்ன உங்களுக்கு அடையாளமா தெரிய போகுது? கேள்வி இருக்கட்டும், அது இங்கதான் இருக்கும், சரியா பாரு. இந்த பச்சை ட்ரம் பூரா உன்னோட அடுப்படி சாமான் தான், இதுக்குள்ள கிடையவே கிடையாது, இது அடுக்கி வச்சது நான் தான், எனக்கா தெரியாது? இதுக்குள்ள என்ன சிகப்பு கூட வந்து உக்காந்துக்குச்சா? நீ தான் அடுக்கி வச்ச. இப்ப நீயே மெதுவா தேடு, வேற உரப்பையில ஏதாவது இருக்கான்னு பாரு. அப்போ உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. நான் உள்ள ஓடி போய் பார்க்க போனேன். உள்ள என்னோட அப்ப வந்து ஒரு ஒட்டக கம்பு வந்து என் மண்டை மேல விழுந்துச்சு. என் பசங்க 2 பசங்களும் கட்டில் மேல உட்கார்ந்துகிட்டு தலானியால சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு அதட்டு போட்டேன். இங்க சிகப்பு கூடையே இல்ல, நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறீங்களா? என்னது, வீட்டுக்கு போய் திருப்பி பாத்துட்டு வருதா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் ஃபுல்லா துப்புரவா தேடிட்டேன், அங்க ஒண்ணுமே கிடையாது. கடைசியா எலக்ட்ரிசிட்டி ஃபிட்டிங் அத கூட நான் கலட்டிட்டு வந்துட்டேன். உன்ன மாதிரி நினைச்சியா என்ன? எதுவுமே நான் பொறுப்பு இல்லாம வரப்போறேன்? என்ன, எனக்கா பொறுப்பு இல்லங்கிறீங்க? எனக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. இப்ப திடீர்னு சாயங்காலம் வந்து ஒரு 4-5 பசங்களை விட்டு எல்லாத்தையும் நீங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. யாராவது திடுதிப்புன்னு வந்து வீடு காலி பண்ணுவாங்களா? நான் எவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல. அவங்க வாட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. அவங்கதான் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த பாரு மங்கை, யாரு என்னன்னு தெரியாம ஒருத்தங்க மேல பழி போடாத. அவன் என் ஃப்ரெண்டு மைக்கேல் கடையில வேலை பாக்குறவங்க. அவன் வந்து எந்த காசும் வேண்டாம், 2000 ரூபாய் இதுக்கு மட்டும் குடுன்னு சொன்னேன். சரி, நான் குட்டியா இருந்தேன். இப்படி யாராவது 2000 ரூபாய்க்கு நமக்கு வீடு பார்த்த ஹெல்ப் பண்ணுவாங்களா? லாரி வாடகை எல்லாம் கூட கிடையாது, தெரியுமா? அப்படின்னோடனே அந்த அம்மா வந்து இல்ல இல்ல, நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்கதான் கொண்டு போயிருக்கணும். நான் எத்தனை தடவை சொன்னேன், 6 மணிக்கு மேல வேண்டாம், வீடு காலி பண்ண வேண்டாம்னு. கொஞ்சமாச்சும் கேட்டீங்களா? நீங்க நினைச்சதுதான் செஞ்சீங்க. பெரிய வீடு, நல்ல வீடு ஆகும்னு சொல்லி எனக்கு கூட்டியாந்துட்டீங்க. இப்ப பாருங்க, அந்த சில்வர் சாமான்லாம் என்ன விலை இருக்கும், எல்லாம் போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பையன் வந்து, பெரிய பையன் வந்து, அப்பா இதோட வயரை காணும். இதோட வயரையும் காணுமா? அது ஃபாரின்ல இருந்து வாங்கின வயரு, அதுவும் காணாம போச்சா? வேற என்னென்ன போச்சுன்னு தெரியலையும் போது, இருடா நான் தேடுறேன்ட்டு நான் டேபிள்ல போய் தேடினேன். டேபிள்ல ஃபேன் கீன் எல்லாம் இருந்துச்சு. அங்க பார்த்தா அந்த ஒயர் இல்ல. அப்பதான் தோணுச்சு என்னோட பழைய ரேடியோவையும் காணும்னு. ரேடியோவையும் காணுமே, சொன்னா என் மனைவி வேற இன்னும் சத்த போடுவாளேன்னு பயந்து ரூம்குள்ள போய் அமைதியா தேடிட்டு இருக்கும் போது என் மனைவி பின்னாடியே வந்து, என்ன ரேடியோவும் காணாம போச்சா? பாத்தீங்களா, நான் சொன்னேன், எனக்கு அப்பவே தெரியும். வந்து பார்த்த போது அந்த ரேடியோ இல்லைன்னு. கண்டிப்பா இவங்க தான் தூக்கிட்டு போயிருக்கணும். இப்பதானே மங்கை சொன்னேன் அவங்கள சொல்லாதன்னு. சரி, அவங்க கொண்டு போல, இவங்க கொண்டு போய் வெளியே வைக்கும் போது ரோட்ல யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்படியா வீடு மாத்திட்டு வருவீங்க? பாருங்க காணும் அப்படின்னு மனைவி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நான் தேடி தேடி டயர்டாயி போய் நான் போய் அமைதியா படுத்துட்டேன். தலானிய போட்டு படுத்துட்டேன். மனசுக்குள்ள ஓடுது, இவங்களை நம்பிதானே வீட்டுக்குள்ள விட்டோம், அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா இல்ல எடுத்தாங்களான்னு தெரியல. நம்ம ஒரு மனுஷனை நம்பிதான் எல்லாம் பண்றோம், இப்படியா நம்ம ஏமாந்து போயிட்டோமா? இப்படி எதையுமே காணுமே, நாளைக்கு கண்டிப்பா மைக்கேல்கிட்ட போய் சொல்லணும் இத பத்தி என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டே படுத்திருந்தேன். நைட்டு சாப்பாடு எதுவும் பண்ணல. என் மனைவி பிள்ளைங்களை எழுப்பி பால் காய்ச்சி கொடுத்தா, என்னையும் மல்லு கட்டி பாலை கொடுத்தா, குடிச்சிட்டு படுத்துட்டேன். அப்ப என் மனைவியும் தலாணி போட்டு படுத்திருந்தா. நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், இப்படி எதுவுமே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு, தோட்டம் தொரவா இருக்கு, கீழ் வீடா இருக்குன்னு தானே இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த சின்ன சின்ன சாமான் தொலைஞ்சு போனதுக்கே இப்படி மனசு கஷ்டமா இருக்கேன்னு மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சரி இன்னைக்கு என்ன பண்ணுவோம், 11 மணி தானே ஆகுது, போய் நம்ம தேடி பார்ப்போம்னு மெதுவா எந்திரிச்சு உள்ள வந்து கிச்சன்ல லைட்ட போட்டேன். என் மனைவி கொஞ்சம் சாமான் அடுக்கி வச்சிருந்தா. பின்னாடியே என் மனைவி வந்து நின்னுட்டா. என்ன தேட வந்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காதுன்னா, நான் கொஞ்சம் தேடி பாக்குறேன் இருன்னு கொஞ்சம் மேல ஏறி தேடி பார்த்தேன். தேடி பார்த்த போது அவ சொன்ன சாமான் எல்லாமே இருந்துச்சு. இந்த அருக்கு சாமான்லாம் அப்படின்னு சொன்னேன். அவ முகத்துல ஈயே ஆடல, அமைதியா இருந்தா. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப இந்த சாமான் தானே. சரி இது இருக்கு, ஒரு பெரிய பாத்திரம், அதுல இனிஷியல் கூட போட்டுக்கும், M6ன்னு, அத காணும்ல அப்படின்னு அவ சொன்னா. நான் இரு அதையும் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தேடி எடுத்து காட்டினேன். இந்த தானே இருக்கு மங்கை அப்படின்னு. அவ ஒண்ணுமே பேசல. இதெல்லாம் இருக்கு, என் சிகப்பு கூடை எங்கன்னு கேட்டா. என்ன மங்கை மறந்து போயிட்டியா? அதத்தான் நீ சாமான்காரனுக்கு விலைக்கு போட்டியேன்னு கேட்டேன்.
அவ உடனே அமைதியாயிட்டு அதுக்கும் விடாம உங்க ரேடியோ காணுச்சு, ரேடியோ காணாம போச்சு, ஒயர் காணாம போச்சு, அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க, அதெல்லாம் 2000 3000 இருக்கும்லன்னு சொல்லி அதுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் சரின்னு ஒரு நிமிஷம் இருன்னு இறங்கி வந்து தூங்கிட்டு இருந்தேன். பெரிய பையனை எழுப்புனேன். இல்ல எழுப்பாதீங்கன்னா, இல்ல பேசாம இருன்னு அவனை எழுப்புனேன். அவன் கண்ண தேய்ச்சுக்கிட்டே எந்திரிச்சான். என்னப்பான்னா, கொஞ்சம் மேல ஏத்தி விடுறேன்ப்பா, உட்கார்ந்து தேடுறியா பரண் மேலன்னு கேட்டேன். அவன் சரின்னா, சரின்னு மேல ஏத்தி விட்டேன், உட்கார வச்சேன். அவன் ஒவ்வொரு டப்பாவா மெதுவா தொறந்து பார்த்துட்டு, எங்களோட பழைய மிக்ஸி டப்பாவ தொறக்கும்போது, அந்த ரேடியோ இருந்துச்சு. அவன் எடுத்து இங்க இருக்குப்பான்னு காட்டிட்டான். என் பொண்டாட்டிக்கு இங்க இருக்குமான்னு காட்டுனான். அதுக்கப்புறம் அவ வந்து ஒயர காணுமேன்னா, அவன கீழ இறக்கி விட்டேன். அவன் உள்ள போய் இருங்கப்பா தேடுறேன்னு உள்ள போய் தேடி, இந்தா இருக்கு ஒயரு அப்படின்னு அவன் மூஞ்சிக்கு நேரா கொண்டாந்து ஒயர காட்டுனான். உடனே அவ கோவத்துல அவன் முதுகுல 4 போடு போட்டா. அவன் அத பெருசா கண்டுக்காம, அதான் எல்லாமே இருக்குமான் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணான். அப்பதான் நான் என் மனைவிய பார்த்து கேட்டேன். எல்லாம் இவ்ளோ பேசுறீங்க. இப்ப முகத்த கொண்டு போய் எங்க வச்சுப்ப மங்கை? அந்த பசங்க காசு கூட கேட்கல. நான் தான் மல்லு கட்டி காசு குடுத்தேன். அந்த பசங்கள அப்படி பண்ணிருக்க போறாங்க. என் ஃப்ரெண்ட் மைக்கேல்ட்ட போய் நான் சொல்லியிருந்தேன். அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு மனசு கஷ்டமா போயிருந்திருக்கும். ஒருத்தங்கள பத்தி தெரிஞ்சுக்காம இப்படி பேசாத மங்கைன்னு சொன்னேன். உடனே அவ அதுக்கு விடாம, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் தெரியாதத என்னென்ன காணுமோ, யாருக்கு தெரியுமோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. நானும் என் மகனும் போய் சந்தோஷமா படுக்க போனோம். என்னோட மனைவி மங்கை பேசிக்கிட்டே இருந்தா. இந்த கதையை சோமவல்லியப்பன் அவர்கள் 3/9/1996 எழுதியிருக்காங்க. நன்றி. 96ல எழுதிருக்காரா? ஆமா சார். அதாவது நெகட்டிவா திங்க் பண்றவங்க தாட் எப்பயுமே நெகட்டிவ் விட்டு போகாது. அது அந்த கோணத்திலேயே தான் எதனா ஒண்ணு தோணும். நம்ம பழி வந்து நம்ம சொன்னதை வந்து வெளியில நிரூபிச்சிட்டாங்கன்னு வேண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மனசு ஒத்துக்காது. இது பல பல இடத்துல நடக்குது. இதுதான் நடக்குது. ஆனா பாவம் தான் அந்த மனுஷன். இந்த மாதிரி பாவமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, வேற விஷயம். அது புலம்பல், இந்த மாதிரி புலம்பலும் இருக்குது. ஒரு அப்படியே ஏதாச்சும் காணாது ஆனா வீடு ஷிஃப்டிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஷிஃப்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய செயல். அது அப்போ வந்து இந்த பொறுமை வேணும். நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது என்னோட அடுத்த கதை பேரு இளங்கன்று. வாங்க கதைக்குள்ள போலாம். பர்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கங்க, கவனமா இருங்க, கூட்டமா இருக்கும். அண்ணாமலை திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் வந்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கொஞ்சம் சாமான குறைச்சு கூட சொல்லலாம். ஆனா வந்து குறைச்சு கூட கேட்கலாம். ஆனா வந்து எந்த பொருளையும் தொற்றாதீங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வந்து இந்த சென்னை தெரியும். ஆனா கூட வந்த யாருக்கும் சென்னையை சினிமால வேணா பார்த்திருப்பாங்க. என்ன சீனியர் ஒரேடியா பயமுத்துறீங்க? நாங்க என்ன சின்ன பசங்களா? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறோம். அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அனுபவங்கிறது வேற இல்ல. நீங்க வந்து கூலிங் கிளாஸ போட்டு விடுவாங்களாம் கண்ணுல. நம்ம அந்த கூலிங் கிளாஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே இந்த விலையை கொடுன்னு கேட்டுருவாங்களாம். எங்க பெரியப்பா கூட சொல்லியிருக்காரு. டேய் பேசாம இருடா, அதெல்லாம் மூர் மார்க்கெட்ல, அதுவும் அந்த காலத்துல. அதை விடுடா. ஆமா, அது எப்படி சீனியர்? இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. யாரு? வெங்கடேசனா? நினைச்சேன். அவன் மட்டும்தான் இத பத்தி பேசிட்டே இருப்பான். என்ன கேட்டா அவன் அரியலூருக்கு வரவே மாட்டான் போல இருக்கு. சென்னையிலே இருக்க போறான். அன்னைக்கு சாயங்காலம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்கையா இல்ல. அவங்க ஊர்லதான் ரொம்ப வெக்கையா இருக்கும். சென்னையில வந்து கடல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்க குடுத்து வச்சவங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. மணி இப்போ 6:30 ஆகுது. 9 மணிக்கு நமக்கு திருச்சி ட்ரெயின். அதுக்குள்ள சீக்கிரமா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரூம காலி பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே சரின்னு அவங்க கிளம்பி வெளியில வராங்க. வெளியில பார்த்தா அந்த மார்க்கெட்ல வந்து எல்லாம் கொட்டி கிடக்கு. ஆசையா இருக்கு, எதை வாங்குறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் வாங்கணும் போல இருக்கு. எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனோகரன் மட்டும் ஒரு கடையில ரொம்ப நேரமா நின்னுட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. பெல்ட்டை வாங்கி போட்டு பாக்குறாரு. அப்புறம் வேண்டான்னு குடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கூட மனோகர் பக்கத்துல நின்னுட்டு சரி நீ பாருடா, நாங்க கொஞ்சம் அந்த பக்கம் போறோம்னு தள்ளிடுறாங்க. அவன் ஒரு கட்டத்துல இந்த விலை சரியா வரலன்ட்டு அந்த பெல்ட் எடுத்து வச்சிடறான். அந்த கடை அதை வித்துக்கிட்டு இருந்த கருப்பு லுங்கி கடைக்காரன், என்ன வச்சுட்ட, எடுத்துட்டு போ, போட்டெல்லாம் பாத்தீல, பணம் குடுக்குறியா இல்லையான்னு மனோகர் சட்டையை பிடிச்சிடறான். இது அண்ணாமலை தூரத்துல இருந்து பாத்துட்டு ஓடி வந்து சட்டையெல்லாம் பிடிக்காதீங்க, எவ்வளவு பணம் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். இல்ல சீனியர் நீங்க கொடுக்காதீங்க, நான் தான் வாங்க மாட்டேங்கிறேன்ல, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி அவன் குடுக்குற விலையை கொடுத்து இவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் சொல்றான் மனோகர், ஏன் சீனியர் பணம் கொடுத்தீங்க? நம்ம என்ன பொம்பளைங்களை பொட்டீங்களா? இவனை பார்த்து எதுக்கு பயப்படுறான்? அவன் நம்மள என்ன பண்ண போறான்?
நான் தான் வாங்கல, எதுக்கு அவசரப்பட்டு கொடுத்தீங்க? டேய் சண்டை எல்லாம் வேண்டாம்டா, எதுக்குடா இந்த சண்டையெல்லாம் போட போற, விடுறா அப்படின்னு. இல்ல சீனியர், நான் தான் வேணான்ட்டேன்ல, பேசாம இரு, நான் தான் பொருளை தொடாதன்னு சொன்னேன்ல. சரி வா போலாம், அந்த பக்கமா போய் எங்கேயாவது வாங்கலாம். இல்ல இல்ல, எனக்கு இந்த கருப்பு லுங்கி கடைக்காரர் இருக்கான்ல, அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு கடையில பெல்ட் வேணும், அங்கேதான் நான் வாங்குவேன். அதான் இத்தனை வாங்கியிருக்கேன், இல்ல எனக்கு இன்னொன்னு வேணும். இந்த பாரு, பிடிவாதம் பிடிக்காத, அந்த கடை பக்கத்துலயே போய் வாங்குனீங்கன்னா அவன் கண்டிப்பா சண்டைக்கு வருவான். நான் வாங்கியே தீருவேன். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போறேன். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, அவன் பாட்டு போயிட்டு பெல்ட் கடைக்காரன் பெல்ட் கேட்கிறான். பெல்ட் கடைக்காரன் பதில் சொல்றதுக்குள்ள அந்த கருப்பு லுங்கி காரன் வந்து நின்ட்டான். என்ன பெல்ட் வாங்குறியா? உனக்குன்னா 100 ரூபாய், வேற யாராவது வாங்கினா 30 ரூபாய் பெல்ட் விலை. அப்படிங்கும் போது அவன் ஃப்ரெண்டு கூடயே வந்து, என்ன மச்சான் இவன் தான் உன் கூட சண்டை போட்டானா? ஆமா ஆமா, காசை கொடுத்துட்டாங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கருப்பு லுங்கி கடைக்காரன் சொல்றான். சொன்ன உடனே என்ன உங்க அக்காக்கோ யாருக்கு வாங்குற பெல்ட்? வாங்கு, உங்க அக்காவுக்கா இருந்தா இந்த பெல்ட்டை வந்து நாங்க ஃப்ரீயா கொடுத்துடுறோம், மாமா கொடுத்தாதான் சொல்லு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். அப்போ எங்கிருந்து தான் மனோகருக்கு கோவம் வந்துச்சுன்னு தெரியல, அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு பயங்கரமா அவங்களுக்கு ரத்தம் வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிடுறான். எல்லாரும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவங்களை விலக்கி விட பாக்குறாங்க, அவன் விலகவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை பிச்சு வெளியே கொண்டாந்துடுறாங்க. வந்தோடனே அண்ணாமலை சொல்றாரு, என்னடா இப்படி அடிச்சுட்டேன், நான் ஊர்ல கம்பு சுத்துறவன், என்கிட்டயா வரான் இவன், உன்னை சும்மா விடுவேனா? சரி வாடா போயிடலாம், இன்னி பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் போதும், வாங்க ரூமுக்கு போலாம். ரூமுக்கு வந்து அவசர அவசரமா காலி பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவரு இவர் சொல்றாரு அண்ணாமலை, என்னடா சாப்பிடுறீங்கிறாரு. வேண்டாம் சீனியர், பசிக்குதுதான், பரவாயில்ல விட்டுலாம், நம்ம கிளம்பி போவோம், உள்ளதே பல பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல இல்ல, இங்க இதுல ஸ்டேஷன்ல தயிர் சாதம் கிடைக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கு ஒருத்தன் சொல்றான், தயிர் சாதமா? அதுக்கு பட்னியாவே கிடக்கலாம் சீனியர், தயிர் சாதம் வேண்டாம், வேற ஏதாவது நல்லா சாப்பிடலாம். வேற என்னடா நல்லா சாப்பிடுறது? சரி வெங்கடேஷ், நீ வெளியே போயிட்டு வெளியில ரோட்ல ஒரு மிலிட்டரி ஹோட்டல் கடை இருக்கும், அங்க போய் ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு வா. இவன் அடிச்சுக்கிட்ட சண்டையில அந்த குச்சி என் காலில் விழுந்து என்னுடைய கட்ட விரலோட நெகம் பேத்து போச்சு. நான் போபாட்டேன் சீனியர், போங்க சீனியர். அப்ப மனோகர், நீ போறியாடா, நீ போய் பாக்குறியா? நானா சீனியர்? ஆமா நீ போ. மனோகருக்கு மனசுக்குள்ள தோணுது, ஒருவேளை அவன் எங்கேயாவது நம்மள பாத்துருவானோன்னு. அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். சரி சீனியர், நான் போறேன், இந்தாடா காசு, இந்த டப்பால வந்து குருமா கொடுப்பாங்க, வாங்கிக்க, 10 பரோட்டா வாங்கிட்டு வா. உடனே வெங்கடேஷ் சொல்றான், இவனை போய் அனுப்புறீங்க சீனியர், இவன் போய் யார் அந்த கடைக்கார்ட்ட சண்டை போட போறான். உடனே மனோகர் சொல்றான், நான் என்னடா போறவன் வரவன்ட்ட சண்டை போடுறவனா, நான் யார்ட்டையும் சண்டை போடல, அவன் சண்டைக்கு வந்தான், அதனால நான் சொன்னேன் அப்படின்னு. சரி நீ போய் வாங்கிட்டு வா, ரொம்ப லேட் ஆகுதுன்னா வேண்டான்ட்டு திருப்பி வந்துரு, சரியா அப்படின்ட்டு அண்ணாமலை பார்த்து போடாங்கிறாரு. சரி நீ வெளியே வரான். வெளியே வரும்போது தூரத்துல ஒரு 5 பேர் குடிச்சிட்டு நடந்து வராங்க. அதுல வந்து அந்த கருப்பு லுங்கிக்காரனும் இருக்கான். அவன் சொல்றான், டேய் அவன் என்ன அடிச்சுட்டான்டா எங்க 2 பேரையும், அவனை அடுத்த வாட்டி பார்த்தா சும்மா விடக்கூடாதுடா, நீ விடுறா மச்சான், நம்ம அடுத்த வாட்டி பார்த்தா அவனை பிச்சு எடுத்துருவோம், சும்மா விட்டுருவோமா? அப்ப அந்த கருக்கு லுங்கிக்காரன் சொல்றான், அதோ பாருடா மச்சான், அவன் தான்டா அது, சரி வாடா போய் பாப்போம். டே அவன் கூட யாரும் இருக்க மாதிரி தெரியலடா, இருந்தா என்னடா, நம்ம 5 பேர் இருக்கோம், வாங்கடா பாப்போம்னு அவனை துரத்திக்கிட்டு வராங்க. அவன் கடைக்கு நோக்கி ஓடுறான், இவங்க துரத்திக்கிட்டு வராங்க. ராக்போர்ட் ரயில் குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்பியது. இந்த கதைய 12/5/1993 சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. 95 93 எழுதிட்டாரா? 93 எழுதியிருக்காங்க. சூப்பர். முதல்ல எல்லாரும் கை தட்டலாம். சேவா. நன்றி சார். 3 கதையை 3 நிமிஷத்துல சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டீங்க. இது இது ரொம்ப சஸ்பென்ஸா முடிச்சிட்டாரு. பரோட்டா வாங்கினா வாங்கலையா இல்லையான்றது சாரு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு தைரியம் இருக்கு, எது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த அதுதான் இளங்கன்று, என்ன இருந்தாலும் பாத்துக்கலான்ற அந்த தைரியம் இருக்குது. அது வந்து ஒரு அவன் எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிப்பான்ற அந்த ஒரு முடிவோடு தான் முடிச்சிருக்கிறாரு. அருமை. ஒரு மூணு வித்தியாசமான ஒரு கதை, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை, வித்தியாசமான கோணம் இல்லையா செலக்ட் பண்ணது எல்லாமே. கொடுப்பினை அது ஒரு வித்தியாசமான கதை. கொடுத்தனும் ஷிஃப்டிங்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது. பசங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல, இது எல்லாமே அந்த 90கள்ல நடந்த ஒரு 90 காலகட்டத்துல நடந்த விஷயங்களை உற்று நோக்கி எழுதியிருக்காரு. அது இப்போ எழுதியிருக்காரு, இப்போ அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்றதுதான் வித்தியாசமா இருக்கும். நம்ம பார்க்கும் போது கேட்கும் போது
அது படிக்கும் போதோ 90ல இப்படி இருந்தா நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்குமே, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாமேன்ற மாதிரி வந்திருக்கோம். பார்க்கலாம் ஒரு விதத்துல என்னென்ன வருதுன்றத பார்ப்போம். வாங்க சார், சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப சூப்பர். ரொம்ப 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 ஃபாஸ்டா டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் மாதிரி கட 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 கடன்னு ஃபாஸ்டா போறீங்க. இந்த எதையாவது தொட்டுட்டா வாங்காம விட மாட்டானுங்க. மூர் மார்க்கெட் ஆகட்டும், சைனா பஜார் ஆகட்டும், தொடவே கூடாது. கையை கட்டிக்கிட்டு தான் வாங்கணும். பார்த்து கண்ணு அதுல போயிடுச்சுன்னா வாங்கிக்கோங்க சார். வாங்கிட்டு தலையில கட்டிடுவானுங்க. எப்போ அந்த அனுபவம் இருக்குங்களே, நான் யார்ட்லி பவுடர் தெரியாம ஒண்ணு வாங்கிட்டேன். 62, 63 நான் பச்சை காலேஜ் வந்தப்போ சைனா பஜார்ல எதை பார்த்தா எல்லாம் யார்ட்லி பவுடர் சூப்பராக வந்து வாங்கி போய் வீட்டுல பார்த்தா வெறும் மண்ணு அதுல. இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த சைனா பஜார்ல தொட்டுட்டா வாங்கிடணும், வாங்காம விட மாட்டானுங்க. இது சைனா பஜாரு, மூர் மார்க்கெட்டு, இந்த டி நகர் பஜார் மட்டும் இல்லைங்க. இப்போ தெருவில் போறா பாருங்க, எங்க தெருல காலகாத்தால மாட்டு வண்டி செடி பூச்செடி அதெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுல அம்மா அந்த அவங்க செடி வாங்க, இந்த செடி வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எதை ஒண்ணு கேட்டுட்ட பாருங்க, மாட்டு வண்டி நிப்பாட்டி ஒண்ணு கேட்டுட்ட பாருங்க, அதை வச்சுட்டு 800 ரூபாய் கொடுக்கணும். கடைக்கு நர்சரியில் போனாக்கா 80 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா 800 ரூபாய் வாழ்றான். நீ போடான்ட்டேன் சார், முதல் பணி வாங்குங்க சொல்றான். தேவையில்லாம அவன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு முதல் பணி வாங்குங்க சொல்றான். 800 ரூபாய் கொடுத்து தேவையில்லாத ஒரு நர்சரி செடியை வாங்குங்கன்றான். நான் மாட்டு ஓட்டிட்டு வர்றேன், அது கூலி தரணும், முதல் போனியே அப்படி பண்றீங்களா? தகராறு பண்றான். இந்த மாதிரி ஆட்கள் மெட்ராஸ்ல நிறைய இருக்கிறாங்க. எல்லா ஊர்ல இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அதுவும் சைனா பஜார்ல, மூர் மார்க்கெட்லயும் ஒரு பொருளை தொட்டுட்டா வாங்கி ஆகணும், அந்த தொடவே கூடாது. ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காரு. இவங்க அடிக்கிற கூத்துல டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் விட்டாருன்றதுதான் பெரிய இது சோகம். காணாம போற பொருள் இருக்குல்ல, அது நிறைய எங்க வீட்டுல நடக்குங்க. அதாவது அது வயசுக்கும் ஞாபகம் வருது. அது பொதுவா சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் கூட மறந்துடுவாங்க. ஒரு காதுல போனது காணோம் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு எங்கேயாச்சும் இருக்குன்னு தெரியும். அந்த பெட்ல வச்சிருப்பாங்க, தலைகாணி கீழே வச்சிருப்பாங்க, ஜன்னல் மேல வச்சிருப்பாங்க, எங்கேயாச்சும் இருக்கும். அவங்க பழிகள்லாம் வேலைக்கார மாதிரியே தான் கண்ணு. அங்க வேலைக்காரங்க, அந்த வேலைக்காரமா பத்தி நல்லா எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க எல்லாம் நிச்சயமா சொல்லுவேன். அவங்களுக்காக நான் படிச்சு பேச, அவங்க தெரியாது போங்க அப்படின்னு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சா ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு சீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சேன். இது ஒரு காது, இது ரொம்ப நாளைக்கு. இதை விட ஒரு வளையல், 4 வளையல் காணுங்க. குளிச்சுட்டு போயிட்டு வெளியே வர்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு 4 வளையல் காணுறாங்க, 4 தங்க வளையல். இவங்க எழுந்த உடனே அவங்க அவங்க இதெல்லாம் தெரியும். குளிச்சுட்டு இந்த தாலி செயின், 4 வளையல் அப்படியே கையில தூக்கிட்டு வந்து டேபிள் மேல இருக்க சாமி மேல வச்சுட்டு கும்பிட்டுட்டு தான் எல்லாம் செய்வாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியும். அப்போ வைக்கிறப்பதான் 4 வளையல் காணான்றாங்க. எப்படி காணாம போயிருக்குன்னு நம்பவே முடியல. இங்கெங்கயோ தேடி பாக்குறோம். பெட்டு, ரூமு, பெட்ல வச்சிருப்பாங்களா இல்ல, அந்த வர்றதை நான் பாக்கல. அன்னைக்கு வர்றது பாக்கல. வளையல் காணும், 4 வளையல் காணுன்றாங்க. தேடி தேடி பாக்குறோம், ஒண்ணுமே கிடைக்கல. பாத்ரூம் போறேன், எட்டி பாக்குறேன், கீழே பாக்குறேன், வளையல் கீழே எங்க போயிருக்கான்னு பாக்குறேன், ஒண்ணுமே கிடைக்கல. மறுபடியும் கடைசியா செகண்ட் டைம் பாத்ரூம் போய் பார்த்தாங்க, அந்த கிளாசெட்ல மினுக்குது. கிளாசெட்ல மினுக்குது. இவங்க ஹேபிட் வந்து குடிச்சிட்டு பிறகு அந்த தங்கச்சையிலையும் வளையலையும் சோப்பு தண்ணியில அலசி அந்த சோப்பு தண்ணி திருப்பி கிளாசெட்ல ஊத்திட்டு வருவாங்க. புரியுதுங்களா? அது வந்தவங்க செயின் எடுத்துட்டாங்க, 4 வளையல விழுந்து அப்படியே கிடக்குது, மின்னுது. அந்த சோப்பு தண்ணி மேல போய் மறைஞ்சு கிடக்குது. அது 1 hour 2 hour கழிச்சுக்கு அப்புறம் தண்ணி தெளிஞ்சதுனால கண்ணு மினுமெடுத்ததுனால எடுத்தேன். இந்த மாதிரி வளையலு, தோடு ரொம்ப சகஜம். அவங்க இல்லைன்னு வாங்க, வேலைக்காரங்க சந்தேகப்படுவாங்க, இருக்கா சொல்லி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். முதல் கதையில ராஜரத்னம் சொல்றாரு, அண்ணன் அரசு சம்பளம் மட்டும் இல்ல, மற்ற சம்பளம் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு அண்ணனை பத்தி அப்பவே அரசு கவர்மெண்ட் சம்பளம் மட்டும் வராது, வேற எல்லாம் கூட நல்ல சம்பளம் வரும்னு ஒரு கிண்டல் அடிக்கிறாரு. பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஆனாலும் அண்ணனை இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாருன்றது
அது கொடுப்புன்றாங்க. பாவம் கொடுப்புனையா அது பாவமான்னு தெரியல. ரொம்ப அருமை, ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி. டே டு டே நடக்கிற ரியல் சின்ன சின்ன இன்சிடென்ட் வச்சு எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா சேவா மேடம். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது இந்த காணாத போற விஷயம் வந்து பல வீட்டுல நடக்கும் சார். நடக்குது சார். பல வீட்டுல நடக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை எங்கேயோ மாத்தி வச்சிருப்போம், அதை காணும்னு முடிவு பண்ணிடும். இதுதான் அங்க அந்த நம்ம வாயில வர அது கூட வார்த்தைகள் பரவாயில்ல வந்து சார், அது கூட பரவாயில்ல சார். பழிய வேற வேற படுவாங்க சார். அது அது அடுத்தது. இதுதான் சார் 3 விஷயம் நடக்குது சார். அதாவது ஒரு பொருளை மாத்தி வச்சுட்டோம், அது வந்து மாத்தி வச்சிருப்போம், வேற எங்கேயோ வச்சுட்டோம், நமக்கு கவனமா இல்லைன்றத ஃபர்ஸ்ட் உணர்றது இல்லை. ரெண்டாவது வந்து அது காணோம்னு முடிவு பண்ணிடும். மூணாவது யாரோ எடுத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடும். இந்த எவ்வளவு ஒரு 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 சின்ன செயல்ல வந்து எவ்வளவு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கு. மிஸ்கம்யூனிகேஷன் என்ன ஆகுதுன்னா எத்தனை பேரை மன உளைச்சல் ஆக்குது. இன்னொருத்தரையும் நாம வந்து வேற மாதிரி பார்வையில பார்க்கும். நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, அந்த வீட்டுல வேலை செய்யறவங்களோ வந்து போனவங்களோ யாருன்னா இன்னைக்கு விருந்தினர் வந்து போனிருப்பாங்க, இல்ல அது யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகுனா பார்வை இப்படியே மாறுது. இந்த மாதிரி. ஆனா இப்ப மக்கள் தெரிஞ்சுட்டாங்க, அது வேற விஷயம். இப்ப எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஆனா இது அதிகமா இருந்த காலகட்டங்கள் அப்போ இருக்குது. இப்ப இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. அது கொஞ்சம் தெளிவு இருக்கு. மற்றவங்க மேல அந்த நம்பிக்கை, மற்றவங்களோட இது சூழ்நிலை அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு வசதியான இதுல இருக்காங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அந்த மெச்சூரிட்டி இருக்குது, படிச்சிருக்காங்கன்றப்ப கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நிறைய இருக்குது. பார்ப்போம். பர்டிகுலரா சார் வீட்டுல வேலை செய்யற பெண்கள் மேல பழி போடுறது என்னால அந்த வீட்டுல அந்த பெண்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நல்ல இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்க திருடன்னு நினைச்சா நிறைய திருடிட்டு போயிருக்கலாம். அப்படி எல்லாம் இருக்காங்க. பல வருஷமா இதே ஏரியால இருக்காங்க. அவங்க மேல சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்காத. சார் அப்படியே நடந்திருந்தா கூட நம்ம அந்த கோணத்துல சிந்திக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சிந்திக்க கூடாது. ஆனா நாம தான் கஷ்டப்படுறோம். வீட்டுல ரிலேஷன் பொருட்படுத்துறதே இல்ல சார். அப்படி முதல்ல வந்து நம்ம வழி போட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே வர்றதில்லை சார். அதுல சமாளிக்கிறதுக்கு பாப்பாங்க. அது கண்டுபிடிச்சா கூட இப்ப சொன்னார் இல்லையா, ரேடியோ கண்டுபிடிச்சா கூட சமாளிக்கிறதுக்கு பார்த்தாங்கல்ல, சமாளிக்கிறதுன்றது இருக்கும். வாங்க வசந்தி மேடம் பேசுங்க. மத்தவங்க பேசுங்க சார். வேணா மத்தவங்க யாராவது பேசுங்க. நாராயணன் சார் பேசுங்க. சார் மேடம் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் பிரேக்க பிடிச்சிருந்தாங்க. நம்ம பிரேக் பிடிச்சிட்டோம். வண்டி கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருந்தாங்க. சிறப்பு சிறப்பு சார். இதுல வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஒரு லிங்க் இருக்கும். இந்த கதையில எல்லாருக்குமே இருக்கும். யூ நாட் பிலீவ். நான் இந்த வீட்டில் இருக்கேன் சார். இப்பதான் நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு கணக்கு போட்டேன் நான். இது என்னுடைய லைஃப்ல வந்து 16வது ஷிஃப்டிங். நான் பிறந்ததுல இருந்து எப்படி எப்படிலாம் வீடு மாறினேன் அப்படின்னு 16வது ஷிஃப்டிங். என்ன அந்த 16வது ஷிஃப்டிங்ல நான் ஒரு முறை கூட ஆளை யாரையும் எம்ப்ளாய் பண்ணல. கடைசியா பண்ணும்போது தான் பேக்கிங்க்கு வந்து அகர்வால் வந்து எம்ப்ளாய் பண்ணேன் நான். அத்தனை முறையிலையும் நான் தான் பேக் பண்ணுவேன். இதுல 2 சம்பவம் நடந்தது. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி போகும்போது நம்ம ஃப்ரெண்டு கிளம்பும்போது ஒரு கிளாக் ஒன்று கொடுத்தாரு. ஒரு சில்வர் கேஸ்ல வந்து ஒரு டேபிள்ல கிளாக் வைக்கிறது. அங்க பெங்களூர் போய் நான் எல்லாம் பேக்லாம் வந்து நம்பர் போட்டு வச்சிருப்பேன் நான். பேக்கிங்லாம் அப்படின்னா இப்போ 1ன்னு போட்டோன்னா அது 1க்குள்ள என்ன இருக்கு, 2வது பேக்கிங்ல என்ன இருக்கு, இப்படின்லாம் அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு எடுத்துட்டு போவேன்னா அதுபடி பிரிப்போம். அவங்க போனோன்னே என்ன சாமான் வேணும்னா அந்த நோட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன சாமான் அப்படின்னு. ஸோ அந்த பேக்கை மட்டும் முதல்ல பிரித்து அதை எடுத்து வைக்கிறது. இது மாதிரி இப்படி பார்க்கும்போது அந்த கிளாக்கை காணோம். அதாவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது ஒரு 2 நாள் அது கிடைச்சிருச்சு அந்த கிளாக்கு. வீட்டுக்குலாம் இருக்கணும். இப்ப அந்த கிளாக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப வந்து தொலைஞ்சு போகும்போது பெரிய விஷயமா இருந்தது அது. அதை விட வேடிக்கை என்னன்னா, பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் கடைசியாக ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க வந்து ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு கடப்பாறையை காணும். அந்த கடப்பாறை என்னன்னா, இந்த லாரி ஆக்சில் இருக்கு பாருங்க, அது ஒரு அயர்ன் பீஸ், பெரிய பீஸ் இருக்கும். அதுல கடைஞ்சு செஞ்ச கடப்பாறை ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருந்தாரு எனக்கு. அதை காணும். அதோட இன்னும் சில சாமான்கள் வச்சுங்களேன்.
எங்கடா அதை காணுமே, இனிமே அது எப்படி செய்யறது, எல்லாம் யோசனை. கடைசி எதுக்கு ஆனா என்னென்னமோ பார்த்து தேடி பார்க்குறேன், காணாது. இது ஏன்னா அங்க வந்து பேக்கர்ஸ் பண்ணது, அந்த பேக்கர்ஸ் மூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணது அது. அப்புறம் எதுக்கும் ஒரு டவுட் வந்து நான் யார்கிட்ட வித்தனோ அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். ம். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த கிச்சன் சிங்க்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே வச்சிருந்தது அது. சார் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு. அங்கே அப்படியே இருக்கு அந்த சாமான் செட்டு, அப்படியே அங்கேயே இருந்தது. நான் இதுக்காக போய் எடுத்துட்டு வந்தேன். நான் அந்த சாமான்லாம் போய் எடுத்துட்டு வந்தேன். நான் ஒரு தடவை போய் எதுக்கு சொன்னா, இந்த காணா போகிறதுங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். முன்னெல்லாம் தெரியல. நீங்கள் வீட்டில் சாமான் சேர்க்க சேர்க்க தான் இந்த காணா போகிறதும் ஜாஸ்தியாகும். சாமான் கம்மியாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஆனால் அதாவது அவர் கதையில் எல்லாமே ஒரு சின்ன நாட்டு தான். கடைசியில் அந்த கொடுப்பனையிலையும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ராஜாராம் வந்து அவங்க அப்பா காரியத்துக்கு வர முடியல, வரல. இவருடைய அஸ்தியும் கரைக்க முடியல. இவர் எடுத்துட்டு போறாரு, இவருடைய அஸ்தியும் கரைக்க முடியல. ஆனால் இவ்வளோ மனுஷன் நல்லா இருந்து இவருடைய சாவு வந்து ரொம்ப அமைதியாக போய் கழியுது. அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப நான் இதில் ஒரு கதை நான் எடுக்கிறதா இருந்தது, நீங்கள் எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. எனக்கு இருக்கு, கதை இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப இந்த தடவை வந்து ஓரளவுக்கு. இன்னொரு கதை என்ன மேடம்? கொடுப்பினை இளங்கன்று. சார், இளங்கன்று பத்தி சிவகுமார் சார் சொல்லிட்டாரு. இது எல்லா இந்த மெட்ராஸ்ல வந்து, அதாவது எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. பார்த்துட்டு, எனக்கு நடக்கல, பார்த்துட்டு இருந்தேன் மெட்ராஸ் பீச்சில். என்ன, ஒருத்தன் ஐஸ் வாங்குறான், எவ்வளோன்னு கேட்குறான். 1.50 அப்படின்றான். 2 வாங்குறான். ரெண்டு பேர் இருக்காங்க, வாங்குறாங்க. சாப்பிட்டுட்டு 1 ரூபாய்க்கு கொடுக்குறான். 3 ரூபா கொடு அப்படின்றான். 50 பைசானே சொன்னீங்க. நான் 1.50 சொன்னையா, 1.50 சொன்னேன். 3 ரூபா, 2 ஐஸ்கிரீம் 3 ரூபா. அன்னைக்கு 3 ரூபாங்கலாம் பெரிய விஷயம். நான் சொல்றது 3 ரூபா இருந்தா 3 வேளை சாப்பாடு. இந்த மாதிரிலாம் ஏமாத்தோணுங்க. இன்னொரு நேரில் பார்த்தது என்னன்னா, ஆட்டோக்காரன் வந்து ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு காசு கேட்குறாரு. 40 ரூபா ஏதோ, இவர் 50 ரூபா கொடுக்குறாரு. என்ன, ஏதோ அங்கே வாக்குவாதம் நடக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டோக்காரங்க காசு கொடு அப்படின்றான். 50 ரூபா கொடுத்தனே அப்படின்றான். எங்க பாரு, எங்க இருக்குன்னு பாரு, செட்டப் எங்க இருக்கு, ஆட்டோ தேடு, எங்க 50 ரூபா இருக்கு. நான் நேரில் பார்த்தேன் சார். அது அந்த 50 ரூபா எப்படி மறைச்சான்னு தெரியல. என்ன, நான் கொடுத்தேங்க அப்படின்றேன். சார் எங்க இருக்கு, என் பையெல்லாம் தேடுங்க, நீங்க எங்க இருக்கு 50 ரூபா, ஆட்டோவை தேடு. கிடைக்கவே இல்லை சார். அவர் கடைசியா இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு தான் வந்தாரு. இது வந்து ரொம்ப அப்போ, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. இப்பதான் எல்லாம் மாறி அந்த அளவுக்கு இல்ல, அளவுக்கு இல்ல. 99.9% ரேர் கேஸ் தான், வெரி ரேர் கேஸ் தான். நான் வந்து இப்ப இந்த மாதிரிலாம் இப்ப எல்லாம் கிடையாது. ஆட்டோ அடாவடே இல்ல சார். ஆட்டோ அடாவடே இல்ல, ஆட்டோ அடாவடே இல்ல, இதுவும் இல்ல சார். இளங்கன்று சார். ஆனா உண்மை அது எப்படின்னா, கூடிய மட்டும் நம்ம ஊர்ல இல்லாத ஊர்ல போகும்போது தகராறு பண்ணக்கூடாது. பொதுவாகவே தகராறு பண்ணக்கூடாது, நம்ம ஊராக இருந்தாலுமே. வெளியூர்னு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு வர்றது பாதுகாப்பு நமக்கு. இப்போ அந்த கதையில என்ன சொல்லியிருக்காரு, நிச்சயமா அந்த பையன் அடி வாங்கியிருப்பான். நம்மளுடைய யூகத்துக்கு விட்டுட்டார் அவர். என்ன சொல்லிட்டாரு, இவன் போறான், இவனை துரத்திக்கிட்டு அந்த பசங்க துரத்துறாங்க. கடைசியா எப்படி முடிக்கிறாரு, ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் சரியான நேரத்திற்கு கிளம்பியது. இவன் திரும்பி வந்தானாங்கிறது நம்ம யூகத்துக்கு விட்டுட்டாரு. அவ்வளவுதான். நிச்சயமா அவனுக்கு பழி வாங்கியிருப்பானுங்க. துரத்திட்டு ஓடுறான் வெளியில எக்மோருக்கு வெளியில ஒரு பையனை துரத்திட்டு போட அவன் திரும்பி வர முடியுமா? வெளியூர்கார பையன், அவனுக்கு லோக்கல். அதனால வந்து வெளியூர்ல எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அதாவது நம்ம இந்த ஊர்ல காட்டுற வீரத்தை அங்க வந்து காட்டுறது ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. பொதுவாகவே அது மாதிரி செய்யக்கூடாது. இருந்தாலும் அந்த மெட்ராஸ் மாதிரி இடங்கள்ல வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு தடவை வாட்சை தொலைச்சிருக்கேன் மெட்ராஸ்ல. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ திருச்சின்னு வந்து பையில வந்து வாட்சை கட்டி வச்சேன். வாட்சை கட்டி ஜிப்பு போடலை. பஸ் ஏறுறதுக்குள்ள சார் 3வது படிக்குள்ள எடுத்துட்டான் சார். அதெல்லாம் நடக்கும்.
அதெல்லாம் நடக்கும். தெரியவே தெரியல. ஓகே, அருமை, மிக்க அருமை, ரொம்ப அருமை. ஆனா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த கதைகள்ல அந்த ஒரு ஒரு சின்ன நாட்டு தான் இருக்கும். அந்த அதை வந்து அழகா விவரிச்சு பண்ணியிருக்காரு. அருமை. நல்வாழ்த்து சேவா. இப்போ சென்ற முறை நிறைய ஸ்டாப்ல நின்று நின்று போனி வந்தே பாரத் இந்த தடவை நிறைய ஸ்டாப்ல நின்று நின்று போச்சு. நல்லா இருந்தது. அருமை. சார் ஒரு கேள்வி, வாழ்த்து வாழ்த்து. நீங்க எந்த கதையை எடுக்கணும்னு நினைச்சீங்க இந்த மூணுல? மேடம், நானா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடு வீடு மாத்துறாங்கல்ல, என்ன என்ன கதை அது? குடித்தனம். கொடுத்தனும். கொடுத்தனும். நான் எடுக்கணும்னு நினைச்சேன் நானு. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க நான் இதெல்லாம் ஒரு சின்ன திருப்பி சின்ன கதைகள். அது யாரும் எடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. டிஸ்கஸ் நீங்க சொன்னாலும் இப்படிதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, ஆமா, ஆமா. அவன் சேவா சொன்னாலும் இப்படிதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அகிம்சிகா வாங்க. அகிம்சிகா என்ன சொல்றாங்க பாரு. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 3 கதையும் பணிவான கேட்டீங்களா நீங்க? என்ன விலங்குல? 3 கதையும் கேட்டீங்களான்னு கேட்டேன். ஓம் 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 ஓம். அருமையா சொன்னாங்க. கதை சொல்றதுலயே வல்லவர். இனிமையா இருந்தது, அழகா எடுத்து கூறினீங்க அம்மா, நன்றி. மூண்டையும் நான் 3 முக்கோணமா பாக்குறேன் ஐயா. கொடுப்பினை வந்து மேல உயர்த்தி வச்சிருக்கோம் முக்கோணத்துல. அடுத்தது குடித்தனம் இல்வாழ்க்கை, அடுத்தது இளங்கன்று. இளங்கன்றும் இன்றைய தலைமுறைகளிடையே எப்பயுமே வந்து இளங்கன்று பயமறியாதுன்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. அது அன்றைக்கு இல்ல, அவர் 93 எத்தனாம் ஆண்டு 93 இன்றைக்கும் அது எப்பவும் அது பொருந்தக்கூடியதான். நாங்கள் அவர்கள் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு கோபப்படுவார்கள், பிறகு 2-3 நாளெல்லாம் சிந்திச்சுட்டு நாங்க செய்தது தவறாகி போய்விட்டது என்று நினைப்பார்கள். அப்ப அது அவருக்கு ஆபத்திலாம் முடியும். ஆனா அந்த நேரத்துல நாங்க எடுத்து சொன்னாலும் அதை புரியக்கூடிய தன்மையில அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எல்லாமே யதார்த்தமா இருந்தது. அந்த குடித்தனமும் அது தேவையில்லாத கற்பனை. அது எல்லா வீட்டிலையும் நடக்கிற சம்பவம் தான். நாங்கள் சில பேர் ஒரு ரூமுக்குள்ள தொலைபேசியில கதைச்சு கொண்டிருந்தாலே நாங்கள் வேறையா கற்பனை பண்ணி கொண்டிருப்போம். என்னன்னா அங்க போய் பார்த்தா நிலைமை வேறு, அதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கும், உண்மையாக இருக்காது. அப்படி அவர் அதை நிதர்சனமான உண்மைகள் எடுத்து கூறியதும், அந்த கொடுப்பினையும் வந்து யாராருக்கு அது என்ன கொடுப்பினையோ விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும்ன்றதையும் விளங்கப்படுத்துற மாதிரி இருந்தது. நன்றி, அருமையா இருந்தது. நல்லா நன்றி ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. பரவாயில்ல, நீங்க வந்தீங்க. நீங்க அங்க இருந்து இந்த மாதிரி அனுபவங்கள் எதனா இருக்குதா உங்களுக்கு இலங்கையில? ஓம் ஓம். ஒரு வியாபார இளங்கன்று பயமறியாதன்றதோட ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நாராயணமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரியும் ஒரு மரக்கறி கடைக்கு போயிருந்தோம். பார்த்த மரக்கறி பிடிச்சிருக்கு. கொழும்புல ஒரு விடுமுறைக்கு சென்ற சமயத்துல அவையோட பாசையும் கொஞ்சம் உரையாடுறதுல சிக்கலும் ஏற்பட்டது. பார்த்து கொண்டு நிக்கிறோம். ஓகே, ஒரு தக்காளி கத்தரி எல்லாமே நல்ல மரக்கறியெல்லாம் வச்சிருக்கணும். பக்கத்துல வந்து கெட்டு போன மரக்கறியும் வச்சிருந்தினோம். சரி, ஓகே, எங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டினோம். மரக்கறியை நாங்க தொட்டு நாங்க தேவையானது நாங்க எடுக்க கூடாதாம். சரி, ஓகே, அவையார் எடுத்து தரட்டும். ஆனா பார்த்துட்டோம், நின்று பேசிட்டோம். பக்கத்திலேயும் ஒரே அது சந்தை அது. அப்ப அங்காலையும் தங்கள்கிட்ட பார்த்து அவையிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி, அப்ப நாங்க ஒரு தெரியாம நான் டக்கான போனோடனே ஒரு மரக்கறிய கையில தூக்கிட்டு போட்டோடனே அவர் சொல்லிட்டார், நீங்க கையில எடுத்ததை நீங்க எடுத்தே ஆகணும், இல்ல எடுக்காம போக கூடாதுண்டு. அப்ப சரி, கோபமும் வந்ததுதான். சரி, ஓகே என்று சொல்லிட்டு தாங்கோன்னு சொல்லி வேண்ட உடனே அந்த நல்லதையும் போட்டுட்டு பிறகு பழுதா போனையிலையும் எடுத்து போட்டுக்கொண்டே நிக்கிறோம். நாங்க பார்த்து கொண்டே நிக்கிறோம். சொல்றோம், அதை தளர்த்தி விடுங்கோ, இதை தாங்கோன்னு சொன்னாலும் இல்ல அவர் தாரத நாங்கள் விலை கொடுத்து வாங்கி ஆண்டோன்னு. பிறகு அதுல தர்க்கம் செய்ய விருப்பம் இல்லை. உடனே காசை கொடுத்து வேண்டி வந்து அதை ஆடு மாட்டுக்குத்தான் போட்டோம். அப்படி இருந்தது. அப்படியும் நடக்கின்றது இன்றைக்கும். அது மறக்க இல்லாது. வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனப்பான்மை அங்கேயும் இருந்திருக்கு, இங்கேயும் இருந்திருக்கு. இன்றைக்கும் இருக்குது ஐயா. ஆனா இங்க வெளிநாட்டு சூழல்ல நான் அப்படி கண்டதில்லை. அவர்கள் அப்படி ஏமாற்று வேலைகள் சுத்தமாத்து இப்படியான ஒரு செய்யறதா இல்ல. நான் யோசிக்கிறேன், சில விலங்குகளை
பிரச்சனைன்றதால அப்படி செய்யணுமா என்னண்டு விளங்க இல்ல. என்றாலும் அப்படி செய்யக்கூடாது. இல்ல அது தவறு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வாங்க, யார் பேசுது? நான் பேசுறேன் சார். வாங்க மேடம். ஓகே. சேவா மேடம் ரொம்ப நல்லா பேசுனீங்க இன்னைக்கு. 3 கதையும் நல்லா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சின்ன சின்ன கதை, ஆனால் வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய நடக்கிறது, வாழ்க்கையில் நடக்கிறது, அதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. நான் முதல் கதை நான் சொன்னாப்புல தான் அது நினைக்கிறேன். கொடுப்பினை அப்படிங்கிறது வந்து சில சமயங்களில் சிலருக்கு வந்து அந்த எல்லாரும் ஃபேமிலி முழுசும் இருந்து அவங்க கடைசி மட்டும் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து அது நடக்கிறது இல்லை, அவங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை. அது அவங்களோட நம்ம வந்து அட்ரிபியூட் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் அவங்களுக்கு திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எத்தனை தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் இது வந்து நடக்கணும்னா நடக்கும், நடக்கணும்னா நடக்காது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அட்லீஸ்ட் இந்த தம்பியாவது அந்த அஸ்தியை கரைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல, எவ்வளோதான் அந்த அண்ணன் நல்ல தப்பு பண்ணால் கூட இந்த தம்பி வந்து நல்லவராக இருந்து அவருக்கு வேண்டிய கடமையை செய்யணும்னு நினைக்கிறாருல்ல, அதுவும் ஒரு குடிப்பினை தான். அது மாதிரி ஒரு தம்பி இருக்கிறது ஒரு நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அந்த இது தனி கொடுத்தனம், சாரி தனி கொடுத்தனம், கொடுத்தனம் அப்படி கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இங்கே எங்களுக்கு ஒரு நல்லது என்னன்னா, மூவர்ஸ் மூவர்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய சாமான்லாம் முதல்ல மூவ் பண்ணிட்டு கிச்சன்னு போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸாக அப்படி அப்படியே அந்த கிச்சனில் அதே இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. கிச்சன் இதெல்லாம் கிச்சனில் இருக்கும், டைனிங் ஹாலில் இருக்கும், பெட்ரூம்லாம் அப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ணியே அவங்க வச்சிருவாங்க. ஆனால் கூட இங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது எங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து தோட்டத்தில் நிறைய இதாக பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில். அதில் எதாவது அங்கேயே வெளியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் அங்கே இல்லை அப்படின்னா அவர் உடனே ப்ளேம் பண்ணுறது அடுத்த வீட்டுக்காரங்களை தான். ஏன்னா அடுத்த வீட்டில் வந்து நிறைய மெக்சிகன்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்க வீட்டில். அவர் சொல்வார், அவன் வீட்டில் ஒன்றும் வச்சுக்க மாட்டேங்கிறான், என்கிட்டருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான் அப்படிம்பாங்க. அவன்லாம் திருட மாட்டான், நீங்கள் ஏன் அப்படி. அப்புறம் பார்த்தா எங்கேயாவது இருக்கும், அது கராஜ்லேயோ எங்கேயாவது போட்டு வச்சிருப்பாரு எடுத்துட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் ப்ளேம் பண்ணுறது அடுத்த வீட்டுக்காரன் தான். அவன் அவன் பார்த்தாலே எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் என் வீட்லேயே கண் வச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் வந்து இப்போவும் வந்து அவன் வந்து ஹீ இஸ் கோயிங் டு லீவ், வந்து நல்ல வேளை கிளம்பி போகிறான், யாராவது நல்லவனா வரணும். அவங்களுக்கும் அவருக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒத்தே வராது. கம்ப்ளீட்டாக எல்லா ப்ளேமும் அவன் மேலே தான் போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு சில சமயம் பாவமாக இருக்கும், ஐயோ பாவம் கிழவன் ரொம்ப வயசானவன். ஆனால் அப்படி தான் நம்மளோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தது வந்து இளம் கன்று வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா முதல்ல அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க சிட்டிக்கு வரும்போது. அந்த பசங்க வந்து கிராமத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் மலைப்பா இருக்குது, எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. அவங்க வந்து எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ரொவோக் பண்ணுற, மற்றவங்க நம்மளை ப்ரொவோக் பண்ணுறாங்கங்கிற அந்த ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. ஸோ அதை தான் அவர் காட்டுறாரு. ப்ரொவோக் பண்ணும்போது நம்ம எப்படி நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையும் ப்ரொவோக் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வந்து டீசெண்டாக போயிடுறோம். இப்போ நான்லாம் ஊருக்கு வரும்போது மெயினாக ப்ரொவோக் பண்ணுறது எங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு தெரியும் இவங்க நிறைய சாமான் வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவோம். நாங்கள் எப்போவுமே ஒன்றுமே பேரெல்லாம் பேசுகிறதே கிடையாது. அவங்க 500 600 1000 என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். அங்கே கூட அவன் வந்து உள்ளே வச்சுட்டு, ஐயா இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிம்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். ஆனால் வந்து ஓவராக வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன், இவங்க வந்து வெளியிலேருந்து வராங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வேற எங்கேயாவது போகும்போது, உங்களுக்கு நீங்களே போட்டு கொடுங்கன்னா, நீ சொல்லுப்பா அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சொல்லவும் மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் போட்டு கொடுங்கம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இது. இன்னொரு நான் என்ன பார்த்தேன், இந்த ப்ரொவோகேஷன் வந்து ஒர்க் எத்திக்ஸில் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து முதல்ல ஒரு வேலையை கொடுத்தோம் வச்சுங்களேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு 2 வருஷமாக அங்கே வரும்போது. ஒரு வேலையை கொடுக்கும்போது அவங்க முதல்ல வந்து அந்த சூப்பர்வைசரோ யாரோ ஒரு 6-7 பேரை கூட்டு வர எல்லாம் வேக வேகமாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாங்களே நினச்சிட்டு இருப்போம். ஒரு நாள் தான், அடுத்த நாள் ஒருத்தரும் வரமாட்டான். அடுத்த நாளுக்கும் அதுக்கு அடுத்த நாள் எங்கள் பாட்டி செத்து போயிட்டாங்க, தாத்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வரமாட்டாங்க. அப்புறம் வந்து இந்த வேலையை வந்து ஒரு 4 நாள் முடிக்கிற வேலையை அவங்க 1 மாதம் இழுத்தடிப்பாங்க.
அந்த முடிக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே போட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து கோவம் வரும். நம்ம வந்து அப்புறம் ஐயோ எல்லா ரூபாயும் முதல்ல கொடுத்துருக்கூடாது, பாதி பாதியாக தான் கொடுத்துருக்கணும் அப்படிலாம் நான் நினைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள பிடிக்கவே முடியாது உங்களால். அந்த ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொவகேஷன் வருது. நமக்கு கோபம் வருது, இனிமேல் இவங்களை கூப்பிடவே கூடாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு வச்சுங்களேன். ஆனால் முக்கால்வாசி இந்த ஒர்க் எத்திக்ஸ் மோசமாக இருக்காங்க. நான் இன்னும் ஒன்று சொல்லலாம். அதாவது ஒரு தடவை என்ன ஆச்சு, எங்கள் வீட்டுக்கு கோயம்புத்தூரில் தான் கார்பென்ட்ரி வேலை கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்து, ஸ்க்ரீன்லாம் மாட்ட வேண்டிச்சு. முதல் நாள் 3 பேர் வந்தாங்க, எல்லாம் அளந்தெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஒருத்தருமே வரல. அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தருமே வரல. கூப்பிட்டு பார்த்தா ஆன்சரும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்த உடனே அவங்க வர்றது இல்ல. அவங்க முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி எல்லாமே நம்ம வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. யதார்த்தமாக நடக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சேவா. தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். செல்வா பேசுறீங்களா? செல்வா இன்னும் ஒன்று சொல்லட்டுமாங்க? நான் அப்புறம் பேசுறேன் சார். நான் லாஸ்டா ஓகே பேசுறேன். ஓகே ஓகே செல்வா சொல்லுங்க மேடம். இங்க வந்து இளம் கன்று சொல்லும்போது இதை எழுதி வச்சிருந்தேன். அதாவது இங்க எப்படி ப்ரொவோக் பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மெயினா வந்து நீங்க கார்ல ஓட்டிட்டு போகும்போது இந்த கார் ரேஜ்ங்கிறது இங்க ஜாஸ்தி. நாமெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க. நான்லாம் ரொம்ப நிதானமா ஓட்டுவேன். என் ஹஸ்பண்ட்லாம் நிதானமா ஓட்டுவாங்க வச்சுங்களேன். யாராவது நம்மளை ஓவர்டேக் பண்ணாங்கன்னா போட்டும் விட்டுட்டு போட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா என் பையன்லாம் அப்படி கிடையாது. என் பையன்லாம் ஓட்டும்போது அவனுக்கு வந்து அவன் கரெக்டாக அந்த ரூல் படி போகணும். இது அவன் கிராஸ் கட் பண்ணானா ஹாங்க் பண்ணா. இங்கே வந்து இது ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. தப்பு பண்ணும்போது மட்டும்தான் ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அவன் வந்து ஹாங்க் பண்ணுவான். அப்புறம் நான் சொன்னேன், ஏய் நீ பண்ணாதடா, அவன் கன்னுன்னு வச்சிருப்பான், சும்மா இப்படி அவன் போனால் போயிட்டு போகிறான், இப்போ என்ன அப்படின்னு. ஆனால் இந்த இளம் கன்றா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. கார் ஓட்டும் போதும் கோவம் வருது. நமக்கு அந்த கோவம் வராது. நம்ம வந்து பொறுமையாக இருப்போம். நான் எப்போவுமே பொறுமையாக போகணும். இங்கே வந்து அதை நிறைய நாங்கள் பார்க்குறோம். மற்றபடி மற்ற இடத்துல அவங்களுக்கு அந்த ரேஜ்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அந்த ப்ரொவோகேஷன் அதெல்லாம் ரொம்ப கிடையாது. இந்த கார் ஓட்டுறதுல மட்டும் மற்றவங்க நம்மளை ப்ரொவோக் பண்ணுவாங்க. நம்மளை வந்து நம்ம மெதுவாக போனால் ஹாங்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வழி விடாட்டி ஹாங்க் பண்ணுவாங்க. அப்பவும் சரி நீ ஏதோ ஹாங்க் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுரும். நம்ம திருப்பி அதே மாதிரி நம்மளும் ஹார்ன் அடித்தோம் அப்படின்னா அங்கே தான் அந்த கோவம் வருது. ஷூட்டிங் நிறைய நடக்குதுங்க. கார் ஒருத்தங்க பிடிக்காம பின்னாலேயே வந்து ஷூட் பண்ணுறதெல்லாம் நிறைய நடக்குதுங்க. அது சொல்லலாம்னு நினச்சேன். தேங்க்யூ மேடம். ஆரம்பிங்க சார், பேசுறீங்களா? சார் வணக்கம். நான் வணக்கம். உள்ள வந்தேன், அதனால இது வீடியோ தெரியாது. நீங்க கதை முடிச்சிட்ட பிறகுதான் வந்தீங்களா சார்? கதை சொல்லி முடிச்ச பிறகுதான் வந்தீங்களான்னு கேட்டேன். சாரி, ஒரு கதை வந்து முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கதை நான் வந்துச்சிட்டேன் சார். வந்து ரெண்டாவது கதையும் கேட்டேன். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், பேசுங்க. கேக்குது. முதல்ல செல்வாவுக்கு ரொம்ப பாராட்டணும். சாரி சேவாவுக்கு முதல்ல பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா ராக்போர்ட் ஸ்பீடு ஆரம்பிச்சதுங்கும் போது அவங்க ஒரு நிதானத்தை கையாண்டாங்க. முதல்ல அவங்களுக்கு சாரி மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல பாராட்டு. ஏன்னா ஸ்லோவாக இருந்து நல்ல ஈஸியாக புரிஞ்சுது. முதல்ல அந்த ஸ்பீட் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறத ரொம்ப அருமையாக ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இது அனுபவம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்னு சொன்ன ஒன்று தானே எங்களுக்கு ஞாபகம் வருது. வந்து டிரான்ஸ்ஃபர் நாயகங்கள்லாம் அடிக்கடி டிரான்ஸ்ஃபரில் போன ஆட்கள். அதனால அதில் வந்து இந்த மறந்து போனது வந்து எல்லாம் மூட்டையாக வந்து நாராயணன் சொன்ன மாதிரி எல்லா மூட்டை இது வரைக்கும் நாங்கள் தான் கட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். பரன் மேலே போட்டிருப்போம். எங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போம். என்னைக்காவது ஒரு தடவை எடுக்கும்பொழுது அது வரும். அந்த வரும்போது பார்த்தா என்னடா இதுக்காக போய் இவ்வளோ போட்டோன்னு சொல்லி அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு போட்டுக்கிறத வந்து நாங்கள் 2 பேரும் மாற்றி பண்ணிக்கிடுவோம். அது வந்து இயற்கை. அந்த இது ஒரு நினைவுபடுத்துனாங்க. வந்து ரெண்டாவது இளங்கன்று பயமறியாது. அந்த பயமறியாதுன்ற வெளியூர் சண்டையை பார்த்தீங்கன்னா அந்த கதையை போது உண்மையிலேயே நானே ஏமாந்துருக்கேன் சார். சென்னையில் முதல்ல காலேஜ் படிக்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியாதனமா மூர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பவுடர் விற்கிறான்னு சொல்லி பவுடர் வாங்கி சிவகுமார் சொன்ன கதை தான் தெரியாம அது நல்லா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சீப்பாக இருக்கேன்னு சொல்லி வாங்கி இவ்வளவு இதுக்கு எப்படா நம்மளுக்கு கொடுப்பான்னு சொல்லி அவர் யார்லி பவுடர் சொன்னார். வந்து ஆமா யார்லி தான். அதுதான் சார் ரொம்ப அதிகமா நேரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த 90 காலகட்டம், அந்த 90 காலகட்டம்.
ஆமா அப்ப அது ஆண்டி அது அது வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது உண்மையிலேயே. அது வந்து ஆமா நாங்க வந்து அதை விடக்கூடாதுன்னு அந்த பவுடரை பார்த்துடுறோம். அவன் என்ன செட்டு போட்டானு தெரியாது. அதுல மேல பார்த்தா அவ்வளவு வாசனையா நல்லா தெரிஞ்சது. இருக்கும். அவ்வளவு அருமையா இருந்தது. அடடா இவ்வளவு இருக்கே, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியாவது அப்பவே எங்களுக்கு சாதாரண அந்த ஒரு பவுடர் வாங்க கூட இப்ப தோணாது. ஆனா அதை பார்த்த உடனே எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா அவன் சொன்ன ரேட்டு அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ஞாபகமே இல்லை. ஆனா மிதமிஞ்சிய காசு கொடுத்து தான் வாங்கணுங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கு. எடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு வேற சொல்லிட்டான் வந்து. அப்ப வேற 2 சேர்த்து வாங்கி வச்சாங்க. அது ஒண்ணுக்கு பதிலா 2 வாங்கி வச்சா இன்னும் நல்லா பயன்படுமேன்னு சொல்லி வாங்கி 2 வாங்கியாச்சு. வாங்கிட்டு கடைசியில ஒரு 2 நாள் இருக்கும். அந்த பவுடர் மோகத்துல வந்து முதல்ல 2 நாள் போட்டோம். 3வது நாள் தட்டும் போது தான் தெரிஞ்சது அதுல என்ன மாவை போட்டாலும் தெரியல. அது குப்பைக்கு தான் போச்சு வந்து. அந்த அளவுக்கு தூக்கி எறிகிற மாதிரி ஆகி போச்சு வந்து. அது ஒரு நல்ல அனுபவம் வந்து. அந்த கதை. ரெண்டாவது வந்து அந்த 3வது கதை வந்து என்ன சொன்னாங்க, இந்த இது ட்ரெயின்ல வந்து ட்ரெயினை விட்டுட்டு கடைசியில வந்து நம்ம மறந்து போயிட்டோங்கிறது 3வது கதை வந்து. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 3வது வெளியே கதை தான் இப்ப நீங்க சொன்னது மார்க்கெட்ல ஏறது இளங்கன்றுல. ஆமா சார் 3வது. இதுதான் 2வது நல்ல கதை வந்து அவங்க இது ஷிஃப்டிங். ஷிஃப்டிங்ல அனுபவம். அதை மாத்தி நாங்க பேசிக்கிட்டோம். அவ்வளவுதான் சார். இதுதான் கொஞ்சம் ஊட அப்படியே வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து. ஆனா சேவை சொல்லும் போது நல்லா நிறுத்தி நிதானமா சொன்னாங்க. முதல்ல அவங்க ரொம்ப பாராட்டணும். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சது. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யார் பேசணும்? கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 3 கதை சொல்லிருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன் சார். அதான் எனக்கு தெரியுமா, நீங்க படிச்சிட்டீங்கல்ல. ஆமா சார், சேவா சொன்னதை கேட்கல இல்ல. எல்லாரும் வேற பாராட்டுறாங்க. சேவா அழகா சொன்னாங்க, மெதுவா சொன்னாங்க. கொடுத்துனா படிச்சிட்டீங்க. எல்லாமே படிச்சிட்டோம் சார். அப்புறம் என்ன 3 கதையும் படிச்சிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் சொன்னாங்க அவங்க. அது தெரியும் சார். ஓகே. எனக்கு வந்து அந்த கொடுப்பினை வந்து அந்த இதுலயே நான் எழுதியிருப்பேன். அவரு சொன்ன அந்த அவருடைய பிரதரை இதை எடுத்துட்டு போனவங்க அந்த இவரே இறந்து போயிருவாரு. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நான் பார்த்திருக்கேன். நைஜீரியால இருந்தப்போ இவருடைய கலீக் ஒருத்தர் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாம்பே வந்தவரு 16ஆம் நாள் முடியறதுக்கு முன்னாலேயே அவரே இறந்துட்டாரு. அவங்க அம்மாவோட இதுக்காக போயிட்டு திருப்பி ஏதோ சடங்கு செய்யறதுக்காக போயிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே அவங்க மனைவி சோஃபால உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க மடியில அப்படியே படுத்தவர் அப்படியே இறந்துட்டாரு. ஸோ அது அந்த இது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரியும் சில பேர் வந்து ஒருத்தர் போனா பின்னாலே கூட்டிட்டு போயிருவாங்கங்கிற ஒரு கதை இருக்கு. அது சில சமயங்கள்ல வந்து இப்போ வயசானவங்க போறது. இப்ப ரீசெண்டா நேத்தோ முந்தனாலோ படிச்சேன் நானு. ஒருத்தங்க லேடி வந்து தூக்கத்திலேயே அப்படியே இறந்து போயிட்டாங்க. மதுரை அது ஒரு ஊர்ல போட்டிருந்தாங்க, எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. அவங்க இறந்து அடுத்த நாள் நைட்டு அப்படியே தூக்கத்திலேயே அவருடைய கணவரும் இறந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய உறவினர்களும் பாக்குறேன். இப்ப எங்க சித்தப்பா சித்தியில கூட பார்த்திருக்கேன். எங்க சித்தி அவங்க ஃபர்ஸ்ட் போனாங்க, இவரு ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே அப்படியே பின்னால போறது அப்படிங்கிறது. ஆனா இந்த மாதிரி இந்த 16ஆம் நாள் முடியறதுக்கு முன்னால போனது அவரு வந்து ஆக்சுவலா சின்ன வயசு அங்க கலீக் இருந்தவர். அது கொஞ்சம் எப்பவுமே மனசுல அது அப்படியே நிக்கும். குடித்தனம் மாத்துறது எங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஏன்னா நிறைய இருக்குமா, அதுதான் நிறைய இருக்கு. அதான் சார், அது படிச்சேன் நானு. பட் எனக்கு அப்படி ஒண்ணும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதுல. மாத்துறது பிரச்சனை இல்ல, ஆனாது போறன்னு சொன்னதுதான் பிரச்சனை. அந்த மனைவி புலம்புறாங்க பாருங்கம்மா, படிச்சேன் சார். புலம்பல் தான் முக்கியம். இல்ல அது புலம்பல் இல்ல சார், அது வந்து பழைய தூக்கி மத்தவங்க மேல போட்டுட்டே இருக்கிறது. நீ சொன்னா கேட்டியா பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்லுங்க சார். போய் இந்த நேரத்துக்கு வந்து 6 மணிக்கு கால் போட சொல்லிட்டே இருக்கு. போய் என்ன இந்த விட பாத்தீங்க, இதான் கிடைக்குதா உங்களுக்கு? போய் இதான் கிடைக்குதா? அந்த மனைவி எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க பாரு. வாயால் அந்த வார்த்தையால கொள்றாங்க பாருங்க. ஒரு 8 பாத்துட்டு வந்துடும். 8 போய் ஒரு இடத்த போய் பாத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு பைய காணும், எதுக்கு ஒரு முறை போய் பாத்துட்டு வந்துடுறாங்க, விரட்டுறாங்க. வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் விரட்டல், புலம்பல்? திருப்பி கடைசியில அந்த அம்மா தூங்குறப்போ புலம்பிக் கொண்டே தூங்கினாங்க. இதான் கதை முடிப்பாரு. இந்த கேரக்டர் நிறைய இருக்குமா, வயதாக லேடிஸ் கிட்ட நிறைய இருக்கு. அது எங்க ஊர்ல பாத்திருக்கேன்,
எங்க அம்மா கிட்டே இருந்திருக்கு, சில வயதான பெண்கள் கிட்ட இருக்குன்னு சொல்ல வருது. நான் உங்ககிட்ட எல்லாம் இருக்காது. இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார். அது பெண்கள் கிட்ட மட்டும் இல்ல, ஆண்கள் சைட்லயும் பார்த்திருக்கோம். அது பெண்கள் சும்மா இருந்தாங்கன்னா ஆண்கள் பேசுவாங்க, ஆண்கள் சும்மா இருந்தா பெண்கள் பேசுவாங்க சார். அந்த மாதிரி அந்த இளங்கன்று வந்து அதுவும் படிச்சேன் நானு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வசந்தி மேம் சொன்ன மாதிரி சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில இது நான் பாக்குறேன், சின்ன பசங்களா இருந்தா கூட அந்த சென்னையில ஒரு பொருள் தொட்டா சொல்லுங்க சார். வாங்கணும்ன்றதுதான் முக்கியம். ஒரு சென்னையில மூன் மார்க்கெட்லயோ டி கரெக்ட். நகர்லயோ ரெண்டாவது விண்டோ விண்டோ ஷாப்பிங் வந்துருச்சு. இப்ப எல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு ரோட்ல இருக்கிற கடையில ஏதாவது பொருள் தொட்டு பார்த்துட்டா வாங்கியே ஆகணும். இல்லைன்னா நம்மள ஒரு வழி ஆயிக்கிடுவானுங்க, அவனுங்க அசிங்கப்படுத்திடுவானுங்க. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அதான் சார் கரெக்ட். சொல்லுங்க சார், டிஸ்டர்ப் சார், இன்டர்ரப்ட் இல்லைங்க சார், நீங்க இது டிஸ்கஷன் தானே சார், டிஸ்டர்ப் எல்லாம் இல்ல. இல்ல நல்லா இருந்தது. சேவா, நான் கேக்குறேன் நீங்க சொன்னது இதான். தேங்க்யூ சேவா. தேங்க்யூ வெரி மச். செல்வா பேசுறீங்களா? டைம் இது இருக்கா உங்களுக்கு? டைம் இருக்கா? இல்லைன்னா லக்ஷ்மண் சார் பேசுறீங்களா? வாங்க. ரத்னமணியன் சார் வந்திருக்காரு. இல்ல, அவங்களாம் இப்பதான் வந்தாங்க. நான் இப்பதான் வந்தேன் சார். நான் இன்னும் உங்கள பின்னூட்டத்தை கேட்டுட்டு தான். நீங்க இப்ப சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது. இந்த சாமான தொட்டு பார்த்தா அந்த துளைஞ்சா அவன் போட்டு போட்டு ரகலை பண்ணிடுவாங்க. விடா வாங்கித்தான் தீருவான். அதுக்காண்டி சாமான விலையை கேட்கறதுக்கு பயம். சரி, என்ன விஷயம்ன்றது எனக்கு தெரியல. நான் மிச்சத்தை கேட்கிறேன். சரிங்க, லட்சுமி சார் வாங்க. அதை நீங்க கேட்டிருப்பீங்க சேவை படிக்கும் போது. இருக்காங்களா அப்பா? மியூட்ல சொல்றதுக்கு இல்ல, இப்பதான் நல்லா கிளியரா சொல்லிட்டா. எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. உங்க இந்த மாதிரி அனுபவம் ஒண்ணும் இல்ல. அனுபவம் வந்து நீங்க சொல்லணும்னாக்கா நிறைய இருக்கு. நீங்க போய் இதுல பாரிஸ்ல போய் பழம் 1 கிலோ வாங்கினீங்கனாக்க அவங்க உடனே பேப்பர்ல கட்டி கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல 6 பழம் கெட்டு போய் தான் இருக்கும். படத்திலே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. என்னன்னா சில இடங்கள்ல அப்படி இருக்கு. அதனாலதான் பல பேர் வந்து நீலகிரிஸ் போலாம், அங்க போலாம், இங்க போலாம்னு அப்பவே பிளாட்ஃபார்ம்ல வாங்க வேண்டாம், ஏமாத்திடுவாங்க. பர்மா பசார் யூஸ்வலா நடக்கிறது. இப்ப பர்மா பசார் குறைஞ்சிருச்சு. அங்க யாரும் போறது இல்ல. இப்ப எல்லா இடங்கள்லயும் நிறைய சிங்கப்பூர் பிளாசா அது இதுன்னு மால் வந்ததுனால அந்த பர்மா பசாரனுடைய ஆட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா சில ஐட்டங்கள் பர்மா பசார் தான் கிடைக்குது. நமக்கு முக்கியமா ஏதாவது தேவைன்னாக்கா அங்கதான் கிடைக்குது. அவங்கள்ட்ட ஆளு போயிட்டு வர தெரிஞ்ச ஆள் இருந்தா நல்லதா கிடைக்கும், தெரியலன்னா ஏமாத்திடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார், நன்றி. மகிழ்ச்சி. இவரு சேவா, உங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அது என்ன ஹிந்தி படம் சார்? அந்த இவன் நடிச்சிருப்பான் இல்லையா, அந்த ட்ரெயின்ல கூட்டு வருவான்ல, நண்பன் ஒரு விஜய் படம். இல்ல ஷாருக்கும் தீபிகா படுகோன் சார். இங்க எல்லாம் பழசுக்கு போயிட்டீங்க. இல்ல ஷாருக் கான் தான் கரெக்ட். நீங்க சொல்ற படம் அதான் லுங்கி பாட்டு. கரெக்டா அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவன் எடுத்துட்டு வர்ற போது அந்த அதே மாதிரி நண்பர்கள்ல அவன் பண்றான். ஆனா அது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். இது வந்து த்ரூ அவுட் சப்ஜெக்ட் அதுதான். அந்த ஆஸ்தியை வச்சுட்டு வருவான், திருப்பியும் போய் தூக்கிட்டு வருவான், திருப்பியும் போவான், திருப்பியும் ஃபாலோ பண்ணுவான். அது ஒரு நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட். அவனுடைய நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி ஷாருக் கான். ரொம்ப நல்லாவும் போச்சு எல்லா இடத்துலயும். பிரமாதமா இருந்தது அந்த படம். அதுல இவனை விட பெட்டரா வந்து நம்ம சொல்லணும்னாக்கா இவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு, சத்யராஜ். அதுல ஒரே ஒரு திங் சார், இப்ப தீபிகா படுகோன் பேசுற தமிழ் வந்து ஹிந்திக்காரங்க பேசுற தமிழ் மாதிரியே இருக்கும். அது ஒரு ஃப்ளா அந்த இடத்துல. ஆக்சுவலா அது நம்ம தமிழுக்கு சொல்றதுக்காக அவங்க அதுக்குதான் அந்த லுங்கி பாட்டை பர்மிஷன் கேட்டு வாங்கினது. இந்த சைடு சவுத்தும் ஓடணுங்கிறதுக்காக நான் பண்ணது. அதெல்லாம் அது கொஞ்சம் நல்ல தமிழ்ல எடுத்தான் படத்தை. ராமேஸ்வரத்துல எடுத்தான், அப்புறம் இங்க போய் ஒரு மலையில எடுத்தாரு.
சத்யராஜ போட்டாரு தமிழ்ல போகணும்ட்டு. கோவால எடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா, நிறைய இடத்துல எடுத்தாங்க. நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். வாங்க செல்வா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது சேவா. இந்த முறை நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. பட் ஆனால் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நடுப்புற கொஞ்சம் பிரேக் விட்டு அதை கொஞ்சம் அடிஷ்னலாக எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு உங்கள் நடை அப்படியே தான் இருந்தது. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் தெரியல. பட் இதுதான் எனக்கும் நான் பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் பர்சனலி. எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரில. பட் இந்த 3 கதைகளையுமே வந்து அவர் ஆசிரியர் முதல்லயே சார் முன்னுரையில் சொன்ன மாதிரி சும்மா அப்படியே ஒருத்தருடையோ, ஆனால் எல்லாமே ரியல் இன்சிடென்ட்டு. அந்த ரியல் இன்சிடென்ட்டில் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்த மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணி அதை அப்படியே அவர் விவரிச்சிருக்காரு. அப்படிதான் டக்கு டக்கு டக்குன்னு முடியுது அந்த கதைகள் எல்லாமே. அது வந்து எப்படி இதெல்லாம் அவ்வளோ அழகாக கவனிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எல்லாமே ரியல் டைமாக கனெக்ட் பண்ண முடியுது. பிக்சராக தெரியுது அது. ஏன்னா கற்பனையாக தெரியல, ரியல் டைமாக தெரியுது. அதில் நிறைய வந்துட்டு நம்மளையுமே பொருத்தி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த இதில் முதல் கதையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு இந்த எப்படியாவது வந்துட்டு அதை சேர்த்துடணும்ட்டு கொண்டு போயிட்டு கடைசியில் அது எப்படி காணாமல் போச்சு, அதுவும் போன இடத்துல அந்த சாம்பல் எப்படி காணாமல் போவோம், அது ஏதோ ஒரு நகையோ இல்லை பொக்கிஷமோ ஏதாவது இருந்தால் கூட காணாமல் போகிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு எவன் எடுத்துகிட்டு போயிருப்பான், அதை வேற அவர் நைட்டு வேற எப்படி தேடினாரு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எனக்கு லாஜிக் இடிக்குது. அந்த லாஜிக்கு என்ன புரியல எனக்கு. அவர் தேடினது 2 பேருமே தேடி கடைசியில் கிடைக்காம அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க, காலையில் ஒரு இறந்துட்டாருன்றாங்க. அதை வந்து அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு புக்ல. அதான் அது புரியுது. நான் அது கதையை தான் சொல்றேன், கதையில தான் உங்களை சொல்ல நானு. அது மட்டும் கொஞ்சம் லாஜிக்கல் எனக்கு. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ராமேஸ்வரத்துக்கு இங்க இருந்து நீங்க போகணும்னு சொன்னாக்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறீங்க, அங்கதான் போய் பிரிக்கிறீங்க. ட்ரெயின்ல தானே போனோம். போற போது அங்க பிரிச்சு வைக்கிற போது எங்கேயோ மிஸ் ஆயிருக்கலாங்கிறது அந்த வியூல வச்சு அவர் சொல்றாரு. அவருக்கு என்னன்னாக்கா அவனோட இது கரைக்க கூடாது, இவருதான் அங்க கரைக்கணும். அதுதான் மோட்டிவேஷன். வேற ஒண்ணுக்கு அதை சொல்லல. நம்ம சில சாமான் கொண்டு போறோம், தங்க நகையெல்லாம் கரெக்டா வச்சிருவோம், மீதி சாமான வைக்கிற போது பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு தான் வருவோம். அது நிறைய நடக்கும். ட்ரெயின்ல மிஸ் ஆன மாதிரி சொன்னாங்க உங்க கதை. ட்ரெயின்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ரூம்ல நைட்டு தூங்கும் போது தான் எழுந்து தேடினாருன்னு தான் சொல்றாங்க. இல்ல முன்னாடியே மிஸ் ஆயிடுது. அதாவது பாக்குறாருன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். சரி எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்போ. ஓகே, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்து. மற்றபடி கதை நல்லா கொண்டு போச்சு. சார் சொன்னது அந்த கருத்து கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு வில்லனாவே காமிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு அந்த கொடுப்பனை இல்லை. அவர் வில்லனாக இருந்தாலும் இவர் நல்லவராக இருக்கிறாரு. அது மேடம் சொன்ன மாதிரி அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணதால இவருக்கு அந்த கொடுப்பனை கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த கதை. அது நல்லா இருக்குது. அப்புறம் இந்த வீடு காலி பண்ணுறது, இது எல்லாருக்குமே அனுபவம், அது எங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இதில் நம்பிக்கைன்றது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு கருப்பர்கிட்ட வந்து வீடு, இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீட்டிலேருந்து காலி பண்ணி வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி அக்ரி பண்ணி தான் வந்தது. அப்போ வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் அவங்க எடுத்துன்னு போய் டிஸ்போஸ் பண்ணணும். அது வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸை அவன் என்ன பண்ணான், ட்ரக்லேருந்து இறக்கி வச்சுட்டான். எனக்கு நான் சொன்னேன், இது எப்படி நீ எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை இந்த ட்ரக்கு நான் ரெண்டலுக்கு கொடுக்கேன், பெரிய ட்ரக்கு, இதை விட்டுட்டு நான் என்னோட சின்ன பிக்கர் கொண்டு வரேன், அந்த பிக்கப்பில் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி நம்பி நான் கராஜில் வச்சேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். இது இந்த மாதிரியும் இருக்கு அனுபவங்கள். அதனால எல்லாருமே நல்லவங்களும் சொல்ல முடியாது. பட் இது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க பொருள் எதுவும் எடுத்துக்கல. பட் இந்த மாதிரி செய்ய வேண்டிய கடமையை பாதியாக விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி சில டைம் நடக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லாததால. மற்றபடி எல்லா கதைகளுமே கேட்க ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது சேவா மேடம். தேங்க்யூ சார். நான் ஸ்லோவா ட்ரை பண்ணேன், வரல. பரவாயில்ல. இல்ல உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். எது வருதோ அதே பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கு. 3 கதையும் 3 வித்தியாசமான கோணங்கள் தான். ஒரு வந்து முதல் கதையில வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆனா நல்ல மனசு இல்லை. இவருக்கு பணம் சம்பாதிக்க முடியல, ஆனா நல்ல மனசு இருக்குது. நல்ல மனசு. இந்த ஒரு 2 வித்தியாசம் அங்க இருக்கு. அதுதான் அது கொடுத்திருக்காரு.
அந்த நல்ல மனசு இருந்ததுனால அவரு செத்தப்ப இவரு செத்துட்டப்ப இவரோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுது. இவர் செத்ததுனால இவர் நல்லவர்ன்றதுனால அவருக்கு எல்லாருமே நல்லபடி நடந்ததுன்ற அந்த பார்வை அது வந்து ஒரு குடுப்பனையா இருந்ததுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது சொல்ல வர கருத்து வந்து நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் மனசுல ஒரு தெளிவு வச்சுக்குங்க அப்படின்ற அந்த ஒரு இது கொடுத்திருக்காரு. அது மனசுல ஒரு தெளிவு வச்சுங்க. அந்த நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையும் வேற மாதிரி நினைக்க கூடாது, மத்தவங்களையும் தப்பா நினைக்க கூடாது. நம்ம சம்பாதிக்கலன்றதுனால வந்து யாரை பத்தியும் இதை பத்தி பண்ணக்கூடாது. அப்போ அந்த மனிதாபிமானம் அது இருக்கணும். அப்ப அந்த மனுஷன்ற உணர்வு இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லவனா தான் இருப்பான். அந்த உணர்வு வேணும். அவரு பணம் இல்லைன்றதுனால கெட்டுப்போல அது இது பண்ணணும், தப்பு பண்ணணும், அது என்னால முடியல, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு நினைக்கிறாரு. பணம் இல்லைன்றதுனாலும் அவர் செலவு பண்ணி அண்ணனோட இதே வசதியை எடுத்துட்டு போய் அங்க கரைக்கணும்ன்றது அவரோட உணர்வு தான். பணம் இல்லைன்றதுக்காக விட்டுட்டு போயிடலாம், அண்ணன் அப்பா சாவு கூட வரல அப்படின்றதுனால அவருக்கு இது பண்ணிருக்கலாம். ஆனா அது அந்த கடமை உணர்வு இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுதான் காமிக்கிறாரு அந்த கதையில வந்து எல்லாமே காமிக்கிறாரு. ரெண்டாவது கதை வந்து என்னன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் இல்லைன்ன உடனே காணாத போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. அந்த காணாத போயிடுச்சுன்றத விட இல்ல எங்க இருக்குதுன்னு தேடணும். இப்ப நம்ம இங்கதான் வந்திருக்கோம், அதை முதல்ல தேடிட்டு அந்த பொருள் இருக்குதா இல்லையா முழுதமா இல்லைன்ற பிறகு அது காணாது போயிடுச்சுன்ற முடிவே அப்புறம் தான் வரணுமே தவிர முன்னாடியே காணாது போயிடுச்சுன்னு முடிவுக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் அது எப்படி காணாது போயிருக்கோன்றது முடிவுக்கு வரலாம். முன்னாடியே வந்து அதை வந்து காணாது போயிடுச்சு, வந்தவங்க அது ஷிஃப்ட் வந்தவங்க திருடின்னு போயிட்டாங்க அப்படின்ற முடிவு வந்து ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வர்றதுன்றது அது யாருக்கும் கூடாது. அது ஆணோ பெண்ணோ எந்த ஒரு ஜெண்டரா இருந்தாலும் அந்த தவறான ஒரு முடிவுக்கு வர்றது உடனே அது இல்லையா அவன் திருடின்னு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள்ல நம்ம வந்து உடனே முடிவு எடுக்கிறோம், இம்மீடியட்டா முடிவு எடுக்கிறோம். அந்த மாதிரி முடிவு எடுக்க கூடாது அப்படின்றதுதான் இங்க ஒரு சிறந்த தகவல். எது இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் இம்மீடியட்டா முடிவு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் முடிவு எடுக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்ல வருது. அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறுதலான புரிதல். அந்த தவறுதலான புரிதல்னால நாம என்ன பண்றோம், இன்னொருத்தர் மேல பழிய போடுறோம். அப்ப அந்த வார்த்தை வந்து பேசும்போது திருப்பி போடுறோம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு கிடைச்சிட்டா கூட இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பேசுறது தவறுன்ற உணர்வு கூட இல்லைன்றது அங்க இருக்குது. அப்ப அதையும் உணர்வு இல்லாத மனிதர்களை தப்பு பண்ணவங்க வந்து அந்த உணர்ந்தாதான் அவங்க மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. நான் உணர மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல அதையும் சமாளிக்க முடியுன்ற பட்சத்துல அப்படியெல்லாம் பல பேர் இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்னைக்குமே மாறாது. அவங்களோட மைண்ட் செட் எதனா காணாத போய் இவன் எடுத்துட்டு போயிட்டான், இங்க வந்து போட்டான், இவன் இது இல்ல, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் உள்ள இந்த வெளியில வந்துட்டே இருக்கும். பலர் பாக்குறோம், இன்னைக்கும் பாக்குறோம். நம்ம காணா உடனே வந்து அவங்க வந்து போயிட்டாங்க, இவங்க வந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எண்ணங்கள் வருது. அதை கேட்கிறவங்களுக்கு கூட அது கஷ்டமா இருக்கும், அது என்னடா அப்படின்றது. அதுதான் அந்த பொறுமையை அவர் பொறுமையை கண்டாரு. இருந்தாலும் இவங்க சொல்றது தவறு, இங்கதான் இருக்கோன்றது அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். அந்த தெளிவா தெரிஞ்சதுனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிட்டோம்னா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்றதுக்காக அதை கிளியர் பண்றாரு. அதுதான் அந்த ஒரு விஷயம். நம்ம ஒரு மாறுதல் நடக்குமா, இந்த மாதிரி பல சங்கடங்கள் வரலாம், அந்த சங்கடங்களை நம்ம தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த கதையில நம்ம எடுத்துக்கலாம். இளங்கன்றுன்னா பயம் அறியாது. அப்ப அவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கு, எதை இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்றது தான். இவனுக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்றாங்க, அப்ப சண்டை போட்டா அவனு எனக்கு கம்பு சுத்த தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவனுக்கு தெரியாது, அப்பதான் அடிக்கிறான். அந்த துணிச்சல் இருக்குல்ல, மன தைரியம் இருக்கு மனசுல. எப்படி இருந்தாலும் இவனுக்கு பண்றதெல்லாம் அநியாயம், தட்டி கேட்கணும் அப்படின்ற அநியாயம் இருக்கு. அந்த துணிச்சல் இருக்கிறதுனால அவர் இளங்கன்றன் தான் பேர் வச்சிருக்காரு. அப்போ அவன் வந்து 5 பேர் பார்த்து கூட அவன் பயப்படுற வாய்ப்பு இல்லை, வாங்கட பாத்துக்கலான்ற அந்த ஒரு இது இருக்கும். ஒரு 2 அவங்களை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். இன்னொரு அங்க நுணுக்கமான செய்தினா எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு அவங்க வரவங்க எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு வராங்க. அப்ப அவங்களை சமாளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயமா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றது, எஸ்கேப் ஆகி ட்ரெயினுக்கும் போய் பிடிச்சிக்கலாம், ஏன்னா ரைட் டைமுக்கு போச்சு அப்படின்றது சொல்றாங்க.
அப்போ எந்த அளவுக்கு அதுன்றத நம்ம முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ 3 கதையும் 3 விதமான கோணங்கள்ல இருக்குது. 3 கதையிலும் ஒரு சின்ன சின்ன செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை உள்வாங்கி நம்ம அருமையான ஒரு டிஸ்கஷன் இருந்தோம். நாராயண் சார் எதனா சொல்றீங்களா? சார் இந்த செல்வா ஒரு லாஜிக் சொன்னார்ல, லாஜிக் உதைக்குதுன்னு. அது வந்து லாஜிக் உதைக்கல. அவர் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்தியோட காசிக்கு போனாங்க. ஆமா போனோன்னு லாட்ஜில் தங்குறாங்க. ஆமா அவர் லாட்ஜுக்கு அஸ்தி எடுத்துட்டு போனாராங்கிற தகவலை சொல்லவே இல்லை. ஆமா ராத்திரி ஏதோ எழுந்துட்டு தேடுறாரு, இல்ல. வந்து சேர்ந்ததா இவங்களோட அஸ்தி எங்கேயோ வந்து சேர்ந்த தேடமா தான் அது இல்ல தேடும் போதுதான் இல்ல அது. இல்ல. அதுதான், அதனாலதான் எனக்கு லாஜிக் சொன்னேன். ஏன்னா போறதே அதுக்குதான். இல்ல சார், இது அதை இயல்பு போய் சார். தேடுவீங்களா? சார், அதுதான் இது எனக்கு அந்த இயல்பு. இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு லாஜிக் ஞாபகம் வந்து இருக்குன்னு தேடி இருக்கார் சார். சார். ஞாபகம் இல்ல சார், அதுதான் சார் அங்க கோரே. இல்ல நீங்க இல்ல போற கோர் பயணத்துக்கான கோரே அதுதான் சார். அதான் அத பல பேர் இந்த எந்த நோக்கமா அதை விட்டுட்டே போயிருவாங்க சமயத்துல. இது அதுதான் இயல்பு. அதுதான் எனக்கு அதனாலதான் எனக்கு அது காமெடியா இருந்தது. லாஜிக்கா நீங்க இந்த லாஜிக்கா சார், இட் ஹேப்பன்ஸ். நீங்க பேங்க்குக்கு போறீங்க, டெபாசிட் பண்றதுக்கு பணத்தை கொண்டு போறீங்க, பணத்தை கொண்டு போகாம பேங்க்குக்கு போற மாதிரி இருக்கு இது. இல்ல போகும் அதாவது சார், இது நடக்குது வந்து நிறைய. அதான் இது வந்து அதனாலதான் கொஞ்சம் இடிக்குது. இல்ல இது வந்து வேற அந்த காலகட்டத்துல காசிக்கு போறதுன்றது சாதாரணமா போக மாட்டாங்க. இவங்க பெரிய மூட்டை கட்டிட்டு போவாங்க. ஒண்ணு மூட்டை கட்டிட்டு போறது மட்டும் இல்லாத ட்ரெயின் ரிசர்வேஷன் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இது கிடையாது. ட்ரெயின் ரிசர்வேஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குது போறதுக்கு. சார் இல்லாம பல இருக்கும். அப்போ வந்து சிக்கல்கள் ரிசர்வேஷன் இருக்கு சார். காலகாலமா இருக்குது. அந்த ரிசர்வேஷன். அளவுக்கு அதாவது அந்த அளவுக்கு யார் இல்ல. சொன்னா அந்த அளவுக்கு இல்லல்ல? நீங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் அன்னையில தான் அப்பதான் இன்னும் அதிகமா ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிருந்தாங்க சேஃபா. டிராவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சம்பாரிச்சிருந்தோம் அப்பெல்லாம். பல பல சிக்கல்கள் இருந்தது. இப்பதான் ஏதோ ஒரு ஆன்லைன்ல எல்லாம் விதத்துல பண்றோம். அப்பெல்லாம் ஏதோ டிராவல்ஸ்காரங்க நல்லா ஏதோ சம்பாதிச்சாங்க. ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து மிஸ் புரியுது. ஐ கேன் பண்ணிட்டாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவுதான். அப்படி எனக்கு எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த கோரே மிஸ் ஆயிருச்சேன்றதால நான் அது கேள்வியா கேட்டேன். வேற அந்த ஒண்ணும் இல்ல. கோர் மிஸ் ஆனதுனால தான் அந்த கதையாங்க. இல்லைன்னா அது கதை கிடையாது. புரியுது. அதுதான் கோர் மிஸ் ஆனதுனால தான் கதை. இல்லைன்னா அது ஒரு இயல்பான சம்பவம் ஆயிடும் இல்லையா? சரி. அதுதான். மகிழ்ச்சி சேவா அருமை. ரத்னவடிவேல் சார், இதுதான் கதை நடந்தது. நீங்க கேட்டுட்டீங்க. உங்க ஊர்ல யாருன்னா அதாவது மோர் மார்க்கெட்ல ஏமாத்துற மாதிரி தொட்டுட்டா வாங்கிதான் ஆகணும்ன்றது இருந்ததா ஒரு காலத்துல? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது உண்மையா இருக்கு. அது இங்க நாம சொல்லுவோம் இங்க வந்து நீங்க அங்க இந்த பேமெண்ட்ல நாங்கள் இங்க பேமெண்ட் ஹோக்கர்ஸ் இருக்கிறாங்க. மற்றது வேர்ல்ட் மார்க்கெட் என்று சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அது இப்ப நீங்க அந்த என்ன பேர் சொன்னீங்க, அந்த என்ன பாரிஸ் பர்மா பசார் என்ற மாதிரி அப்படி இங்க வேர்ல்ட் மார்க்கெட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு ஏரியா இருக்கு. அதுக்குள்ள போனா அது சில சாமான்களை நாம பொருளை வாங்க வேணும், அது தேவைப்படும், எடுக்க வேணும் போல இருக்கும். ஆனா தொட்டு கேட்டா விட மாட்டான். அவன் வந்து சார் அதை அவன் போட்டு பேருந்து அந்த அவமானப்படுத்துற மாதிரியா எல்லாம் செய்து விட்டுருவாங்க. அது அது நிஜமா நடக்கிறது. ஏன்னா இன்னொரு விஷயம் எனக்கு சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. இந்த ஓட்டோக்காரங்கள் ஒருக்கா அப்படித்தான். நான் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 10 மணி போல இருக்கும். அந்த ஓட்டோக்காரனோட எல்லாம் பேசி ரேட் எல்லாம் பேசித்தான் கொண்டு வந்தேன். அப்ப கிட்ட வர விட்டு அவன் என்ன சார் அப்படி இப்படின்ட்டு சொல்லி அவன் கூட காசு கேட்கிறான். எனக்கு அந்த கூட காசு கொடுக்கறது அந்த ஏமாத்துறதுக்கு அந்த ஏமாற்றப்படுற அந்த ஃபீலிங் எனக்கு எப்பவுமே விரும்புறதில்லை. அதை சொல்லி பேசிட்டு பேருந்து திருப்பி அதை மாத்தி பேசுறேன்ட. அவன் பேசி நான் சொன்னேன், இல்ல நீ அப்ப இதுல இறக்கி விடு. என்ன நான் நடந்து போயிடுவேன், அது பரவாயில்ல, நீ இதுல இறக்கி விடு, நான் சொன்ன காசை தான் தருவேன்ட்டு காசை கொடுத்து போட்டுக்கிறாங்க. அவன் அந்த ஓடிக்கொண்டு போனவனா சைட்ல போக காலால எட்டி உதய பார்த்தான். நல்ல காலம் நான் தள்ளிக்கிட்டேன். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இவங்க அந்த அப்படி ரொம்ப மோசமான சம்பவங்கள் இருக்கு. ஆனா டீசெண்டான ஆட்களும் இருக்கிறாங்க. சொன்னா சொல்லபடி ஓட்டோல போய் கதையை கொடுத்து அவங்க நல்ல டீசெண்டா எல்லாம் பேசுவாங்க. பொலிட்டிக்ஸ் எல்லாம் எங்களை விட அந்த மாதிரி பேசுவாங்க. நாட்டு நடப்பு எல்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அது இப்ப அங்க உள்ள விஷயங்கள் இப்ப 1-2 கேள்விப்பட்ட இந்த பேசின விஷயத்துல பார்த்தா அதெல்லாம் இங்கேயும் உள்ள விஷயம்தான். அது சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம்தான். தேங்க்யூ. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது சார். நான் வந்து மொலாசஸ் எக்ஸ்போர்ட்ல இருந்தோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன். அப்போ வந்து மங்களூர்ல வந்து நாங்க ட்ரெயின் வேகன்ல இருந்து மொலாசஸ் வந்து லாரியில எடுத்து ஷிப்ல வந்து ஏற்றணும். அந்த யார்டுல இதுல ஸ்ரீ போர்ட்ல, மங்களூர் போர்ட். அங்க வந்து ஃபுல்லா மங்களூர்ல வந்து மலையாளிஸ் தான் வந்து ஃபுல்லா அந்த
சீ போர்ட்டே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கர் அசோசியேஷன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த வேலை செய்யறதுக்கு நாங்கள் அரக்கோணத்துலேருந்து எல்லாரையும் ஆட்களை கூப்பிட்டு போயிருந்தோம் தமிழ்நாட்டிலேருந்து. சரி இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வேலைலாம் செய்ய மாட்டோம், ஆனால் ஒரு லாரிக்கு ஒரு டேங்க் லாரிக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுன்ட்டு பேரம் பேசினாங்க. வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அன்லோடிங்க்குன்ட்டு பேசினாங்க. இல்லைன்னா நீ எப்படி இறக்குற பார்க்கலான்ட்டாங்க. வேற வழியே இல்லை. எங்கள் ஓனரும் மலையாளி தான். அவர் மலையாளத்தில் அசிங்கமாக திட்டுறாரு. அவன் நீ என்ன வேணா திட்டிக்கோ, நீ காசு கொடுத்தா தான் ஆச்சுன்ட்டான். சரிடா போடான்னு அப்புறம் ஒரு ரேட்டு பேசி ஒரு டேங்க்குக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டானுங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவனுங்க இவ்வளோ பேர்ல ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு, டேய் நீ வந்து டேங்க் எத்தனை போகுதுன்னு என்னடான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அந்த வேகனோட நிழல்ல படுத்துப்பான். படுத்து சம்டைம் தூங்கிடுவான் பகல்ல. தூங்கிட்டு எழுந்து எங்க ஆளுங்கிட்டே டேய் எத்தனை டேங்க்டா போச்சுன்னு கேட்பான். அதாவது வேலை செய்யாம அதையும் ஒரே ஒரு ஆள் செய்யறதுக்கு அதுக்குமே எங்க கிட்ட உதவி கேட்பான். இந்த அளவுக்கு அட்டூழியம் பண்றவனுங்களும் இருக்கிறானுங்க வெளியில, பிரச்சனை பண்றவங்க. அதே மாதிரி பாரிஸ் கார்னர்ல வந்துட்டு ஒரு முறை வந்து நான் மாம்பழம் வந்து கத்திட்டு இருக்கான், 20 ரூபா 20 ரூபா கூறுன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய கூறு நல்லா 4 பழம் பெருசு பெருசா வச்சிருந்தேன். ஏன்னா 20 ரூபா சீப்பா இருக்கு, சரிடான்னு ஒரு கூறு வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் 50 ரூபா கொடுறான்றான். ஏன்டா 20 ரூபா தானே கத்திருந்தேன்னு பார்த்தா, அங்க அதுல கூறுலயே ஒரு சின்ன ஒரு ரெண்டு கூறு மட்டும் கட்டியிருக்கான். அதுல என்ன ரெண்டு பழம் மட்டும் சின்னதா வச்சிருக்கான். அதுதான்டா 20 ரூபான்றான். ஆனா இவன் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் கூறு 20 ரூபா கூறு 20 ரூபா தான் கத்திட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா அதான் 20 ரூபா, இது 50 ரூபான்றான். டேய் நீ பையில போடுற வரைக்கும் சொல்லலைன்னா என்ன ஒரே ஏமாத்து ஒரே அழகிரி ஆவுன்னு இஷ்டத்திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப நாங்க ஒலிம்பிக் வெட்டிங் காசுல தான் டிடிபி இன்சார்ஜா இருந்தேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சரி ரைட்டுப்பா நீ வச்சுக்க காசை, நான் இங்க ஒலிம்பிக் வெட்டிங் காசுல தான் இருக்கேன், அங்க போய் நான் ஆட்களை கூட்டு வரேன் பாத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க தான் இருக்கிறியா, சரி இருந்தா போய் தொலைன்ட்டு காசு திருப்பி கொடுத்துட்டான். லோக்கல் தெரிஞ்சவன கொடுத்துட்டான். இதே ஊருக்காரங்களோட வெளியாளோ வெளியூராக அவன் கண்டிப்பா அவங்ககிட்ட காசே வாங்கியிருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும் நம்ம ஊர்ல. என்ன பண்றது? அதை விட சார் ஒரு பொருளை பார்த்துட்டோம் ஏதோ சார் என்னதான் சார் விலை கொடுப்பீங்க, என்ன சொல்லுங்க சார், ஒரு ரேட்டு சொல்லுங்க சார். விட மாட்டான், நம்மள விடவே மாட்டான். ஒரு ரேட்டு சொல்லுங்க சார். இவனா திருப்பி திருப்பி கேட்கணும் சொல்லிட்டு சரி ஒரு 20 ரூபாய் அப்படின்னு. சார் என்ன சார் இவ்வளவு சீப்பா சொல்றீங்க, இது போய் 20 ரூபா சார், மேற்கொண்டு ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க சார், மேற்கொண்டு ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார். வேணாம் சார், ஆசைப்படுறீங்க, பொருளே பார்த்துட்டீங்க, 20 ரூபா சொல்றீங்க, 5 ரூபா தானே மேல கேட்டேன், சரி 2 ரூபா சேர்த்து கொடுங்க சார் சொல்லி கட்டிடுவான் சார். நம்ம தரையில கட்டிடுவானுங்க. ஒரு பொருள் ரேட்டு நம்மளே கிட்டே கேட்டு வாங்குவானுங்க, மேல ஒரு 2 ரூபா போட்டு கொடுங்க சார் சொல்லி. அவ்வளவு நம்மள அது வந்து அந்த இடத்துல நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மள ஒரு மாதிரி கார்னர் பண்ணுவாங்க. உண்மைதான் சார், உண்மைதான். மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாம். சூப்பர், அருமை சேவா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க கதையும் வித்தியாசமான ஒரு கதை எடுத்து 3 நல்லா கடகடன்னு சொன்னீங்க. அதுல நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்றும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு புரிதல்ல ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா 3மே ஒரு சின்ன சின்ன ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்குள்ள ஒரு நுணுக்கங்கள் தான். மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரெக்கார்டிங் நிறுத்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ செல்வா, சேவா. தேங்க்யூ சார். ரெக்கார்ட் நிறுத்திட்டீங்களா? வரேன்.